अस्तु अनुसंवत्सरं सर्वे शापमोक्षम् अवाप्स्यत येन इयं विहृता धेनुः नन्दिनी मम वत्सला. ஸோ நம்ம இது என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னால், இந்த பீஷ்மரோட கதையை பார்த்துட்டு இருக்கோம். பீஷ்மர் முன்னாடி அஷ்ட வசுக்களில் ஒருத்தராக இருந்திருக்கார். அப்போ அவரோட பேர் தியௌஹு அப்படிங்கிற பேரோடு இருந்திருக்காரு. ஸோ அந்த தியௌஹு வந்து என்னாச்சு, பொண்டாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு நந்தினி பசுவை அந்த அம்மாவும் பொண்ணையுமா சேர்த்து எடுத்துன்னு போயிட்டா. அதனால வசிஷ்டருக்கு பசு இல்லையா சபிச்சுட்டார். ஸோ இதே சமயத்தில் அங்கே மகாபிஷானுங்கிறவனுக்கும் அந்த கங்கைக்கும் வேறு பிரம்மா சாபம் கொடுத்துருக்கார். நீங்கள் ரெண்டு பேரும் சாரித்திரியம் இல்லாமல் அந்த சொர்க்க பிரம்மலோகத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேடா அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துருக்கார். இப்போ எல்லாரும் பூமிக்கு வர வேண்டியிருக்கு. இப்போ அனுவத்சரம் சர்வே சாப மோட்சம் ஆப்சியதா. அப்போ கேட்குறா, என்ன ஏதாவது பிரசாதம் பண்ணுங்கோ, தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எங்களை இது விடுதலை பண்ணணும்ட்டு அது வசிஷ்டத்தை கேட்குறா. அப்போ என்ன சொல்கிறார், சர்வே எல்லாருமே ஒரு வருஷத்தில் ஒருத்தராக நீங்கள் திருப்பி இந்த சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். ஸோ அனுவத்சரம்னா ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒரு வருஷம், சம்வத்சரம்னா வருஷம், ஒரு வருஷத்தில் ஒவ்வொருத்தரா சர்வே சாப மோக்ஷம், சாபத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், அவாப்சியத்தை அடைவீர்கள். ஏன இயம் தியௌஹு விகிருத்தா. யார் ஏன இயம், இயம் யான இவன், இந்த தியௌஹு, இந்த தியௌஹுங்கிற அந்த வசு வந்து அவன் தான் ரியலாகவே பண்ணின அந்த காரியத்தை பண்ணினது யாருன்னு சொன்னால் தியௌஹுங்கிற வசு. அதனால அவன் அபகரித்ததுனால நந்தினி மம வத்சலா, என்னுடைய நந்தினி பசுவை வேற அபகரிச்சுட்டான் இல்லையா. அதனால அடுத்த ஸ்லோகத்தில் பனிஷ்மெண்ட் சொல்கிறார் அவர். இல்லை, अनुसंवत्सरं सर्वे शापमोक्षम् अवाप्स्यत येन इयं विहृता धेनुः नन्दिनी मम वत्सला. तस्मात् द्यौः मानुषे देहे दीर्घकालं वसिष्यति ते शब्दाः पति गच्छन्तीं गङ्गां दृष्ट्वा सरिद्वराम्. ஸோ தியௌஹு ஆகவே இவன் தான் அபகரிச்சாங்கிறதுனால இந்த தியௌஹுங்கிற வசு வந்து மானுஷே தேகே மனித தேகத்தில் தீர்க்க காலம் வசிஷ்யதி, ரொம்ப நாளைக்கு இருப்பார். அதான் பீஷ்மர் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கார். எத்தனை ஜென்ரேஷனை பார்க்குறார் அவர். ஸோ அவர் ரொம்ப நாளைக்கு இருப்பார் பூமியில். சப்தாகாத்தே இப்படி இந்த மாதிரி வசிஷ்டரால் சபிக்கப்பட்டவர்கள் பதி கச்சந்தீம் கங்கா, வழியில் பார்க்குறா, கங்கை போயின்னு இருக்கான். ஸோ வழியிலே கங்கையை பார்த்து திருஷ்டுவா சரித்வராம், சிறந்த நதி. ஸோ கங்காங்கிறது சிறந்த நதி, மூர்த்தி வடிவில் இருக்கா கங்கை ரூபமாக. அந்த மூர்த்தி வடிவில் இருக்கக்கூடிய அந்த கங்கையை அவர்கள் வழியில் பார்த்தார்கள். तस्मात् द्यौः मानुषे देहे दीर्घकालं वसिष्यति ते शब्दाः पति गच्छन्ति गङ्गां दृष्ट्वा सरिद्वराम्. ऊचुः तां प्रणताः सर्वे शब्दां चिन्तातुरां नदीं भविष्यामः वयं देवी कथं देवाः सुदाशनाः. नेक्स्ट टू लाइन्स. मानुषाणां च जठरे चिन्ता इयं महती हीनः तस्मात् त्वं मानुषी भूत्वा जनय अस्मान् சரித்வரே. அஸ்மான் சரித்வரே நாதாங்க. ஊச்சுகு அப்போ அவளை பார்த்து பேசுகிறா. ஊச்சுகுன்னு சொன்னார்கள். யார்கிட்ட? கங்கைகிட்ட பேசுகிறா. இவா பிரணதாக நமஸ்கரித்து கங்கை நமஸ்காரம் பண்ணி சர்வே சப்தாம், அதாவது சர்வே அவர்கள் எல்லாருமே அவளை வணங்கி சப்தாம் சிந்தாதுராம் நதியும், ஏற்கனவே சபிக்கப்பட்ட கவலையோடு இருக்கக்கூடிய அந்த நதியான கங்கையை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சொல்கிறா அவள்கிட்ட, வயம் தேவி கதம் தேவாக சுதாசனாக, நாங்கள்லாம் அமிர்தத்தையே சாப்பிடக்கூடியவர்கள், தேவர்கள் எல்லாம் அப்படி சுதாசனாக அமிர்தத்தை சாப்பிடக்கூடிய நாங்கள், கதம் வயம் பவிஷ்யாமாக மானுஷானாம் ச ஜட்டரே. ஸோ நாங்கள் எப்படி தான் மனித ஜென்மத்தில் பூமியில் வயிற்றுக்குள்ளே யாரோட வயிற்றுக்குள்ளே போய் பிறக்க போகிறோம், அதனால் எப்படி தான் நாங்கள் அமிர்தம் சாப்பிடக்கூடிய நாங்கள் பிறக்கக்கூடாது. ஆகவே நீ என்ன பண்ணோம், சிந்தாயம் மகத்தீகி நகை, எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எந்த மனிதனோட வயிற்றில் போய் நாங்கள் பிறக்க போகிறோமோ கவலையாக இருக்குது எங்களுக்கு. ஆகவே தஸ்மாத் நீங்கள் தொம் மானுஷீ பூத்வா, ஆகவே நீங்கள் மனித வடிவம் எடுக்கணும், எடுத்து ஜனய அஸ்மான் சரித்வரேன்னு கூப்பிட்றா, சரித்துகளில் சிறந்த கங்கா நதியே நீங்கள் மனித வடிவம் எடுத்து எங்களை பிறப்பியுங்கள். ஸோ உங்கள் வயத்தில் நாங்கள் பிறந்துக்கிறோன்றாங்க.
எந்த ஆம்பளை நமக்கு அப்பாவாக வரப்போகிறா தெரியல, இருந்தாலும் உங்கள் வயிற்றில் நாங்கள் பிறந்துக்கிறோம், நீங்களும் தேவியா அங்கே கங்கையா அமிர்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அதனால உங்கள் வயிற்றுலேயே நாங்கள் பிறக்கிறோன்ட்டு கெஞ்சி கேட்குறா இவாளை கங்கையை பார்த்திவாலாம். ऊचुभूतां प्रणता सर्वे शब्दां चिन्तातुरां नदीं भविष्यामः वयं देवी कथं देवाः सुधा अशनाः मानुषाणां च जठरे चिन्ता इयं महती हीनः तस्मात् त्वं मानुषी भूत्वा जनया अस्मात् सरिद्वरे अस्मान् जनय कुरिल जनय अस्मात् सरिद्वरे शन्तनुः नाम राजर्षिः तस्य भार्या भव अनगे जातान् जले च अस्मात् निक्षिपस्व सुरापगे अस्मान् எங்களை. சந்தனுகு நாம ராஜர்ஷிஹி. ஸோ இவாளே சொல்லிடுறா, சந்தனுங்கிற ஒரு பெயருடைய ராஜ ரிஷி ஒருத்தர் இருப்பார், அவருடைய தஸ்ய பாரியா அவருடைய மனைவியாக பவன ஆகுவாய், நீ அவருடைய மனைவியாக ஆகி அனகே குற்றமற்ற கங்கையே ஜாத்தான் நாங்கள் பிறக்க அப்படி ஒருத்தரும் நாங்கள் பிறந்துட்டு போவோம் வயிற்றில், அப்படி பிறக்க ஜலேச்ச அஸ்மான் அப்படி எங்களை எல்லாரும் நீ ஒருத்தரையா ஜலத்தில் கொண்டு தள்ளணும். நிட்சிபஸ்வனா போட்டுடு, எங்களை ஒவ்வொருத்தராக பிறக்க நீ ஜலத்தில் கொண்டு போட்டுடு. சுர அபகேன்னு இந்த அபகான நதின்னு அர்த்தம். ஸோ தேவ நதியேன்னு கூப்பிட்றா. சுர அபகே அப்படின்னா தேவ நதியே எங்களை இப்படி தண்ணியில் போட்டுடு அப்படின்னு சொல்கிறான். शन्तनुः नाम राजर्षिः तस्य भार्या भव अनगे जातान् जले च अस्मान् निक्षिपस्व सुर ஆப்பகே சாரி அப்பகே இல்லை ஆப்பகே, ஆப்பனதன் தண்ணி, ஆப்பகே தண்ணி. एवं शाप विनिर्मोक्षः भविता न अत्र संशयः तथा इति उक्ताश्च ते सर्वे जग्मुः लोकं स्वकं पुनः. ஸோ சாப வினிர்மோட்சக பவிதா, அப்போ எங்களுக்கு நீ தண்ணியில் போட்ட உடனே எங்களுக்கு சாபத்திலேருந்து விடுதலை கிடச்சிடும். நல்லபடியாக நிர்மோக்ஷம் இது விடுதலை. ஸோ எங்களுக்கு நன்றாக சாப விடுதலை கிடச்சிடும் நீ அப்படி தண்ணியில் போட்டோன்னே. என்ன அத்திர சம்சயம், எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. ஏன்னா வசிஷ்டன்னு சொல்லியிருக்கார், அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். ததா இது உக்துவா ஓகே அப்படின்னு விட்டா, ததா அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு உக்தாக சதே சர்வே ஜக்முகு லோகம் ஸ்வகம் புனக, எல்லாரும் அவள் வசுலோகத்துக்கு போயிட்டா. வசுக்கள்லாம் எங்கே ஏற்கனவே இருந்தாலும் அங்கே போகிறா. இனிமேல் தான் கங்கைக்கு அவெல்லாம் பிறக்கணும். ஸோ அவர்கள் தங்களுடைய லோகத்துக்கு சென்றார்கள். एवं शाप विनिर्मोक्षाः भविता न अत्र संशयः तथा इति उक्ताश्च ते सर्वे जग्मुः लोकं स्वकं पुनः. निर्मोक्षः ह्रस्व. गंगा अपि निर्गता देवी चिन्त्यमाना पुनः महाभिषः नृपः जातः प्रदीपस्य सुतः तदा. ஸோ கங்கா அப்படி நிர்கதா, கங்கை கிளம்பிட்டா. இப்போ அவளும் அந்த இடத்த விட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அப்படியே அங்கே அந்த இடத்துல கிளம்பிட்டு சிந்தியமானா புனப்புனக ரொம்ப யோசிக்கிறாவோ, எப்படி பிறக்கிறது, யார்கிட்ட பிறக்கிறது, இப்படிலாம் மனசில் ரொம்ப யோசிக்கிறாவோ. மகாபிஷக நிருபக ஜாத்தக பிரதீபசிய சுதக, இதுக்கடையில் பார்த்தானா மகாபிஷக் பிறந்தாச்சங்க. ஸோ மகாபிஷன் நிருபக ஜாத்தக, ஸோ அந்த அவன் ராஜாவாக பிரதீபசிய நிருபக, அதாவது பிரதீபன் என்ற ராஜாவுடைய பிள்ளையாக சுதக அவருடைய பிள்ளையாக ததா ஜாத்தக அப்பொழுது பிறந்தாகி விட்டது. ஸோ முதல்ல மகாபிஷன் பூமியில் போய் பிரதீபனோட பிள்ளையாக பிறந்தான். शन्तनुको नाम राजर्षिः धर्मात्मा सत्यसङ्गरः प्रतीपस्तु स्तुतिं चक्रे सूर्यस्य अमिततेजसः. ஸோ சந்தனுகு நாம ராஜர்ஷிஹி, ஆறு எப்படி பிறக்கிறான்னு சந்தனுங்கிற பேரோட, இப்போ மகாபிஷேகன்னு பேர் கிடையாது, இப்போது சந்தனுங்கிற பேரோட ராஜரிஷியாக தர்மாத்மாவாக சத்தியசங்கரக சத்தியத்திலேயே நிலை பெற்றவராக இருக்கக்கூடியவராக அவர் பிறந்தார். யார்? சந்தனு பிறந்தார். அது போன லைனோட அன்வயம் பண்ணிக்கினது. பிரதீபகாத்து ஸ்துதிம் சக்கரேஸ், பிரதீபனுக்கு டெய்லியே அவன் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அவர் வந்து சூரியஸ்ய ஸ்துதிம் சக்கரே அமித தேஜசக சூரியஸ்ய,
பயங்கரமான தேஜஸ் உடைய அந்த சூரியனுடைய ஸ்துதியை பண்ணினார் பிரதீபன். शन्तनुः नाम राजऋषिः धर्मात्मा सत्यसङ्गरः प्रतीपः तु स्तुतिं चक्रे सूर्यस्य अमिततेजसः. மேம் அடுத்ததுல வந்து சலிலாத் தஸ்மாத் வரும்ல இந்த இடத்துல. பெர்ஃபெக்ட், கரெக்ட். तदा च सलिलात् तस्मात् निःसृतावरवर्णिनी दक्षिणं शालसङ्काशम् ऊरुं बेजे शुभानना. ஸோ சலிலாத் தஸ்மாத் அந்த நதியிலிருந்து அது நிஸ்ருதா கங்கை நதி கரையில் பிரதீபன் வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்கார், சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்காரா. அப்போ அங்கே கங்கை நதி மூர்த்தி வடிவத்திலேருந்து நிஸ்ருதான வெளியே வந்தாள். வரவர்ணினி அழகான சிறந்த ரூபத்தோடு அந்த கங்கை நதி அப்படி பெண் உருவத்தில் வெளியில் வரா. தட்சிணம் ஷால சங்காஷம் ஊரும். அப்போது ஷால சங்காஷம்னா போன்ற ஷாலான தேக்கு மரம். ஆக்சுவலாக சாலால தேக்கு மரம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரிஜினலாக ஷாலாங்கிற வேர்டு தான் பெட்டர் ஃபிட்ஸ் இன்ட்டு ஷாலா தேக்கு. ஸோ சாலாங்கிறது டிம்பரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குங்குலிய மரம்னு எல்லாம் சொல்கிறான். ஸோ அதனால சாலா எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் மரங்கள் அது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அந்த ஷால சங்காஷம் அந்த தேக்கு மரம் போன்ற தொடை இருக்காம் யாருக்கு, பிரதீபனுக்கு. ஸோ ஊரும் பேஜே சுப ஆனனா தட்சிணம் அவனுடைய வலது தொடையில் போய் அங்கே போய் உட்காந்துட்டான் இந்த கங்கை நதி. அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கவனுடைய அந்த பிரதீபனுடைய வலது தொடையில் ஊரும் பேஜேனா அனுபவித்தாள்னு என்ன அர்த்தம், அங்கே போய் உட்கார்றான். சுப ஆனனா அழகிய முகத்தையுடைய அந்த கங்கை வலது தொடையில் போய் உட்கார்ந்து விட்டாள் பிரதீபனோடு. तथा च सलिलात् तस्मात् निःसृतावरवर्णिनी दक्षिणं शालसङ्काशम् ऊरुं बेजे शुभ आनना. अङ्के स्थितां स्त्रियं च आह मा पृष्ट्वा किं वरानने मम उरौ आस्थिता असि त्वं किमर्थं दक्षिणे शुभे. ஸோ மடியில் உட்காண்டா இவ யாருன்னு பார்க்குறாரு அவர். அங்கே ஸ்திதாம் ஸ்திரியம் தன்னுடைய மடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து மா பிரிஷ்வா கேட்காமலே, நான் எங்கிட்ட ஒன்று கூட கேட்கல நீ பாட்டு வரானனே அழகிய முகத்தை உடையவளே கிம் நீ எப்படி என்னோட மம உறவு என்னுடைய இதில் போய் உட்காண்டிருக்கே ஆஸ்திதா அசி என்னுடைய மடியில் என்னை கேட்காமல் நீ ஏன் உட்கார்ந்தா என்ன கேட்குறார். தொம் கிமர்த்தம் தட்சிணே சுபே அதுவும் வலது தொடரில் உட்காண்டிருக்கே சுபமானவளே ஏன் இப்படி உட்காண்டன்னு கேட்குறார் பிரதீபன். अंके स्थितां स्त्रियं च आह मा पृष्ट्वा किं वरानने मम उरौ आस्थिता असि त्वं किमर्थं दक्षिणे शुभे. सा तम् आह वरारोहा यदर्थं राजसत्तम स्थितास्मि अंके कुरु श्रेष्ठ कामयानां भजस्व माम्. ஆக்சுவலாக அதை பிரிக்கிற வச்சே மம ஊரவுன்னு படிக்கணும். ஊரவுன்னு சொன்னால் நெஞ்சில் உட்காந்துக்கலையாவ. ஸோ ஊரவுன்னு தொடை ஊருன்னு தொடை அதனால ஊரவ் மடியில் இல்லையா. இங்கே உறவுன்னு பிடிச்சோம்னா தப்பாயிடுறது. ஏன்னா உரஸ்னு வார்த்தை இருக்குது நெஞ்சில். ஸோ என்னோடய மடியில் உட்காந்தேன்னு கேட்கும்போது மம ஊரவுன்னு படிக்கணுங்க. ஓகே சாத்தமாக வராரோஹா. ஸோ அழகிய இடையை உடைய அந்த பெண்ணு அவரை பார்த்து சொல்கிறா எதர்த்தம் ராஜசத்தம எதுக்காக வேண்டி நான் இங்கே உட்காண்டேனோ அதை சொல்கிறா அவர். ராஜசத்தம ராஜாக்களில் சிறந்த பிரதீபனே நான் சொல்கிறேன். சிதா அஸ்மி அங்கே உன்னுடைய மடியில் நான் எதுக்காக உட்காண்டேன் தெரியுமா, குருஸ்ரேஷ்டா குருவம்சத்தில் சிறந்தவனே காமயானாம் பஜஸ்வ மாம் நான் உன்னை விரும்புகிறேன் என்னை கொண்டாடுன்னு கேட்குறா. இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணுறாவா. ஏன்னா தட்சிண உரசில் உட்காண்டா அர்த்தமே வேறு. அப்பாவா நினைக்கிறவா தான் குழந்தைய வலது மடியில் தொடையில் உட்காந்தினா அப்பாவோட ஸ்தானம் அது. ஸோ அதனால சும்மா நான் ஐடியா பண்ணுறேன் நான் உன்னை விரும்புகிறேன் அதனால என்னை கொண்டாடு அப்படின்னு கேட்குறாவோ. ताम् अवोचत् अतः राजा रूपयौवनशालिनी न अहं परस्त्रियं कामात् गच्छेयं वरवर्णिनीम्.
தாம் அவோச்சத்து அவோச்சத்துன்னு சொல்கிறார். இப்போ ராஜா சொல்கிறார், ராஜா அத்த அவோச்சத்து ராஜா அப்போ சொல்கிறார், ரூப யவ்வனசாலினி, ரூபத்திலையும் யவ்வனத்திலையும் அப்படி அழகாக சிறந்து விளங்கக்கூடியவளை பார்த்து, ந அகம் பரஸ்திரியம் காமாத்து, நான் பிறரோடு எந்த பெண்ணையும் நான் விரும்ப மாட்டேனம்மா, பரஸ்திரிகளெல்லாம் நான் விரும்ப மாட்டேன், காமாத்கச்சேயம், ஆசையோடு நான் அணுகவே மாட்டேன் அவகிட்ட. வரவர்ணினி, எவ்வளோ சிறப்பாக இருக்கட்டமே, சிறந்த அழகிய உடைய முகத்தை உடைய ஆறு இருந்தால் கூட அந்த காமத்தோடு நான் அவர்களை அணுக மாட்டேன், நெருங்க மாட்டேன். துவம் ஆஷ்லிஷ்ய சிதா தட்சிணம் ஊரும், என்னுடைய வலது தொடரில் உட்காந்துருக்கம்மா நீ. ஆஷ்லிஷ்யமே பாமினி, என்னை கட்டிட்டு இப்படி வலது தொடரில் உட்காந்துருக்கேன் பாமினின்னு ஒளி பொருந்தியவளே. அபத்தியானாம் ஸ்னுஷானும், இந்த ஸ்தானம் என்னென்னா, இதோ இந்த வலது தொடங்கிற ஸ்தானம் யாருக்குன்னா குழந்தைகளுக்கு. அபத்தியானாம், நம்முடைய குழந்தைகள் வலது மடியில் உட்காரணும், இல்லாட்டினா மாட்டு பண்ணா இருக்கணும். வரக்கூடிய மாட்டு பண்ணு அப்பா மாமனாரோட வலது தொடரில் உட்காரலாம், அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கு போல் இருக்கு. ஸோ ஸ்னுஷானாம் ஸ்தானம் இது வலது தொடங்கிறது. வித்தி சுச்சிஸ்மேதே, நீ அறிந்து கொள். ஸோ நீ இங்கே வலது தொடரில் உட்காண்ட அர்த்தம்னா நீ என்னோட மாட்டு பண்ணா ஆகலாம்னு சொல்கிற இன்டைரக்டாக. स्नुषामे भव कल्याणी जाते पुत्रे अतिवन् वाञ्छिते भविष्यति च मे पुत्रः तव पुण्यात् न संशयः. ஸோ ஸ்னுஷாமே பவ, நீ ஆகுவாய், நீ என்னுடைய மாட்டு பண்ண ஆகுவாய், கல்யாணி மங்களமானவளே. புத்திரே ஜாத்தே அதிவாஞ்சிதே, எனக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்தப்புறம், இன்னும் குழந்தைய பிறக்கலை என்ன. ஸோ மகாபிஷக் இவனுக்கு சந்தனுவான்னு பிறக்கல. இப்போ புத்திரே அதிவாஞ்சித்தே ஜாத்தே, அவன் பிறந்த உடனே நீ எனக்கு மாட்டு பண்ண ஆகலாம். ஸோ பவிஷ்யத்தீச்ச மே புத்திரகா, என்னுடைய பிள்ளை பிறப்பான். தவ புண்ணியாத் ந சம்சயகா, நிச்சயமாக நீ புண்ணியம், உன்னுடைய புண்ணியத்தினாலேயே, ஏன்னா நீ எனக்கு மாட்டு பண்ண ஆகணும்னு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாகணும். ஆகவே உன்னுடைய புண்ணியத்தினால எனக்கு ஒரு நல்ல பையன் பிறப்பான், அப்போ நீ எனக்கு மாட்டு பண்ணா வரலாம்னு சொல்கிறேன். जाते पुत्रे अतिवाञ्छिते भविष्यति च मे पुत्रः तव पुण्यात् न संशयः. तथा इति उक्त्वा गता सा वै कामिनी दिव्यदर्शना राजा चापि गृहं प्राप्तः चिन्तयन्तां ஸ்ரீயம் புனः. ஸோ ஓகே சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றாவோ, பாட்டு அவள் கங்கை நதியாக போய்ட்றாவோ. ஸோ காமினி திவ்ய தர்ஷனா, ஆசை உடையவளாக திவ்யமாக தரிசனம் கொடுத்து விட்டுட்டு அந்த கங்கை போயிட்டான். ராஜா சாப்பி கிரகம் பிராப்தக, அவரும் வீட்டுக்கு போயிட்டார். சிந்தையன் தாம் ஸ்திரியம் புனக, அந்த பெண்ணை நினச்சிட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வாட் இஸ் டு பி டன்ங்கிற ஒரு சிந்தனையில் அவர் மூழ்கினார். तथा इति उक्त्वा गता सा वै कामिनी दिव्यदर्शना राजा चापि गृहं प्राप्तः चिन्तयन्तां स्त्रियं पुनः. ततः कालेन कियता जाते पुत्रे वयस्विनी वनं जिगमीषु राजा पुत्रं वृत्तान्तं ऊचिवान्. கியத்தா காலேன்னு கொஞ்ச காலத்தில் அவருக்கு புத்திரே ஜாத்தே, பிள்ளை பிறந்தாச்சு. வயஸ்வினி, ஒரு வயசு வந்தாச்சு, யுவனை ஆயாச்சு, வயசு ஓரளவுக்கு வயசும் ஆயாடுத்து, பிள்ளையும் பிறந்தாச்சு. கொஞ்சம் காலம் போகிறச்சு அவனும் இளைஞன் ஆயிட்டான். ஸோ வனம் ஜிகமிஷு ராஜா, ஸோ அவர் இனிமேல் அடுத்து வானப்பிரசாசனம் போனோம். பிள்ளைக்கு ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் வானப்பிரசாசனம் போனான். ஜிகமிஷுன்னா போவதற்கு விரும்பி. ஸோ வனத்துக்கு போவதற்கு விரும்பிய ராஜா ஆறு, அந்த பிரதீபன். புத்திரம் விற்த்தாந்தம் ஊச்சிவான், இப்போ தான் பிள்ளைகிட்ட கதை சொல்கிறான். எப்பா உனக்கு ஒரு பொண்டாட்டி வருவா, இந்த மாதிரி நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற விஷயத்த இப்போ தான் ஒரு யுவா வயசான உடனே தான் வானப்பிரசாசனம் போகிற சமயத்தில் அவன் இந்த கதையை சொன்னான். कालेन कियता जाते पुत्रे वयस्विनी वनं जिगमिषु राजा पुत्रं वृत्तान्तम् ऊचिवान्. वृत्तान्तं कथयित्वा तु पुनः ऊचे निजं सुतं यदि प्रयाति सा बाला त्वां वने चारुहासिनी.
ஸோ விற்த்தாந்தத்தை சொல்லிவிட்டு அவர் திரும்பியும் சொல்கிறார், புனக ஊச்சே மீண்டும் சொல்கிறார், நிஜம் சுத்தம் தன்னுடைய சொந்த பிள்ளைகிட்ட சொல்கிறார், எதி பிரயாத்தி சா பாலா. ஸோ அவள் வந்தாள் என்றால் அந்த பொண்ணு நான் ஏற்கனவே பார்த்தேன், அந்த பொண்ணு திரும்பியும் வந்தாளானால், துவாம் வனே சாருஹாசினி வனத்துக்கு போகும்போது அந்த பெண்ணை நீ சந்திச்சாயானால், சாருஹாசினின்னு அழகிய புன்சிரிப்பை உடைய அந்த பெண்ணை நீ பார்த்தாயானால், वृत्तान्तं कथयित्वा तु पुनरुचे निजं सुतं यदि प्रयाति सा बाला त्वां वने चारुहासिनी. அடுத்ததுல பஜேதா அப்படியே படிக்கணுமா இல்லவே? பஜேதா ஐயசம் பஜேதா தான் கரெக்ட். कामयानावरारोहा तां भजेता मनोरमां न प्रष्टव्या त्वया खासी मन्नियोगात् नराधिप. காமையானா அவள் ஒன்று விரும்புகிறாள், ஆகவே நீ வராரோக அழகிய இடையுடையவள். தாம் பஜேதா பஜேத்தானா நீ கொண்டாடப்பட அவளை நீ கொண்டாட வேண்டும்ன்ற. தாம் பஜேதாங்கிறது பாசிவ் வாய்ஸ். ஸோ அவள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படி. மனோரமான அழகிய அந்த பெண்ணை நீ கொண்டாடணும், வச்சுக்கணும், நீ மனைவியாக ஆக்கிக்கணும். ந பிரஷ்டவியா துவயா காசி, நீ அவளை போய் நீ யார் என்ன இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அவளே ஒன்றை நோக்கி வருவள். அப்படி வரும்போது நீ யார் என்ன எதுன்னு விற்த்தாந்ததெல்லாம் திருப்பி கேட்காதே அவள்கிட்ட. மண் நியோகாது, ஏன்னா நான் உனக்கு நியோகம், ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ ஆஸ் ஹர் ஹஸ்பண்ட், அவ்வளோதான். ஸோ நான் உன்னை நியமிச்சாச்சு, ஆகவே நராதிப்ப, மனிதர்களாக ராஜாவேன்னு கூப்பிட்டுட்டேன். இப்போ இவன் சந்தனு தான் அடுத்த ராஜா, அதனால நராதிப்பன்னு கூப்பிட்றேன். कामयानावरारोहा तां भजेता मनोरमां न प्रष्टव्या त्वया कासी मन्नियोगात् नराधिप. धर्मपत्नी च तां कृत्वा भविता त्वं सुखी किल. सुतोवाच एवं सन्दिश्यतं पुत्रं भूपतिः प्रीतमानसः. ஸோ அவளை நீ தர்மபத்தினியாக ஆக்கிக்கணும். உனக்கு பவிதா அவள் தான் உனக்கு மனைவி ஆகவள். தோம் சுகீகில, அப்போ நீ சுகமாக இருப்பாய். சூதர் சொல்கிறார் இப்போ நைமிஷாரண்யத்தில், ஏவம் சந்திஷ்யா, இவ்வாறு பிள்ளைக்கு எல்லாம் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு தம் புத்திரம் பூபதிக்கு பிரீத மானசக, ரொம்ப சந்தோஷம் அடைந்து எப்படி பிள்ளை கல்யாணம் ஆகிடும் நல்லா இருக்க போகிறான் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அவர் கிளம்ப போகிறார். धर्मपत्नीं च तां कृत्वा भविता त्वं सुखी किल. सूतोवाच एवं सन्दिश्यतं पुत्रं भूपतिः प्रीतमानसः. दत्त्वा राज्यश्रियं सर्वां वनं राजा विवेशः. तत्रापि च तपस्तप्त्वा समाराध्य परा अम्बिकाम्. ஸோ ராஜ்ய சொத்தெல்லாம் கொடுத்துட்டார், ராஜ்யத்தை ஸ்ரீயம் ஐஸ்வர்யத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டார், ஒப்படைச்சிட்டார். ராஜா வனம் விவேஷ, ராஜா வனமான பிரசாதத்துக்கு பிரதீபன் கிளம்பி போயிட்டார். தத்ராபி தபக தப்துவா, அங்கே போய் தபசெல்லாம் பண்ணி சம் ஆராத்திய பராம்பிகாம், பராசக்தியான அந்த அம்பிகையை அவர் நன்னா ஆராதனை பண்ணிட்டு அங்கேருந்து மேலே நேரம் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதானே. அடுத்த லைனில் ஜகாம சொர்க்கம்னு வந்துடுது. दत्त्वा राज्यश्रियं सर्वां वनं राजा विवेशः. तत्रापि च तपस्तप्त्वा समाराध्य परा अम्बिकाम्. जगाम स्वर्गं राजा असौ देहं त्यक्त्वा स्वतेजसा. राज्यं प्राप महातेजाः शन्तनुः सार्वभौमिकम्. ஓகே, ஜகாம சொர்க்கம், அப்படியே எல்லாம் தபசெல்லாம் பண்ணி நேர சொர்க்கத்தை அடைஞ்சிட்டார். தேகம் தெக்துவா, தேகத்தை விட்டு ஸ்வ தேஜஸானது, அப்படி வளர்ந்த தேஜஸோடு இருக்கக்கூடிய தபஸ்னால் வந்த தேஜஸ், அதனால தன்னுடைய தேகத்தை விட்டு சொர்க்கம் அடைந்தார். ராஜ்யம் பிராப மகா தேஜாக சந்தனு, ஸோ மகா தேஜஸுடைய சந்தனு ராஜ்யத்தை அடைந்தான். சார்வபௌமிகம், சக்கரவர்த்தி ஆயிட்டான் அவன். ஸோ ஷார்ட் டைம்லேயே அவன் பெரிய சக்கரவர்த்தியாக அந்த சந்தனு மகாராஜா ஆனார். जगाम स्वर्गं राजा असौ देहं त्यक्त्वा स्वतेजसा. राज्यं प्राप महातेजाः शन्तनुः सार्वभौमिकम्. प्रजां वै पालयामास धर्मदण्डः महीपतिः. ஸோ பிரஜைகளெல்லாம் நன்னா பாதுகாத்தார். பாலயாமாசனை ரட்சிக்கிறார் அவர். தர்ம தண்டகா, தர்மத்தின்படி, தர்மத்தையே செங்கோலை வைத்துக்கொண்டு, தர்ம தண்டனை செங்கோல் தான். ஸோ செங்கோலை வைத்துக்கொண்டு அந்த ராஜா ஆட்சி புரிந்தார். प्रजां वै पालयामास धर्मदण्डः महीपतिः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे प्रतीपशकाशात् शन्तनु जन्मवर्णनं नाम तृतीयोऽध्यायः.
सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ चतुर्थोऽध्यायः। सूत उवाच प्रतीपे अथ दिवं याते शन्तनुः सत्यविक्रमः बभूव मृगयाशीलः विघ्नव्याघ्रान् मृगान् नृपः। ஸோ இவன் பிரதீபன் வந்து சொர்க்கம் போயாச்சு. திவம் யாத்தே, திவம்னு சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் சந்தனு வந்து சத்திய விக்ரமகா, சத்தியத்திலேயே நிலை பெற்று இருந்தக்கூடிய அந்த சந்தனு மிருகயாஷீலக பபுவ, வேட்டையாடுவதில் ரொம்ப சிறந்தவனாக அதே ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுட்டு இருந்தானா அந்த சந்தனு. நிக்னனை கொன்றான். இதெல்லாம் வியாக்ரான், புலிகளெல்லாம் அடிக்கிறது, மிருகான், மான்கள் எல்லாம் அடிக்கிறது அந்த ராஜா. நிருபகன்னா அந்த ராஜா சந்தனு இப்படி வேட்டையாடினார். सूत उवाच प्रदीपे अथ दिवं याते शन्तनुः सत्यविक्रमः बभूव मृगयाशीलः निघ्नन् व्याघ्रान् मृगान् नृपः। स कदाचित् वने घोरे गङ्गातीरे चरन् नृपः ददर्श मृगशावाक्षीं सुन्दरीं चारुभूषणाम्. ஸோ ஒரு முறை அவன் வனத்தில், கோரமான வனத்தில், கங்கை நதிக்கரையில் அப்படி நடந்துட்டு இருக்கான். ஸோ அங்கே அதோட நதிக்கரை, அந்த வனத்துக்கிட்டக்க இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரையில் நடந்துட்டு இருந்தேன் அந்த ராஜா நிருபக, சந்தனு ராஜா. ததர்ஷ மிருகஷாவாட்சி, ஷாவனாலே குட்டின்னு அர்த்தம். மிருகஷாவன மான்குட்டி. ஸோ மான்குட்டி போன்ற கண்களை உடைய அந்த கங்கையை, சுந்தரியானவள், சாருபூஷணாம், அழகான பூஷணங்கள் அணிந்து கொண்டிருந்தால் அந்த கங்கை கண்களெல்லாம் மிருகஷாவ மாதிரி இருந்தது. ஸோ அந்த மான்குட்டியோட கண்கள் ததர்ஷ பார்த்தார் அவளை. அப்போ கங்கா நதியை அந்த மூர்த்தி வடிவத்தில் பார்க்குறார். कदाचित् वने घोरे गङ्गातीरे चरन् नृपः ददर्श मृगशावाक्षीं सुन्दरीं चारुभूषणाम्। दृष्ट्वा तां नृपतिः मग्नः पित्रा मुक्ता इयं वरानना रूपयौवनसम्पन्ना साक्षात् लक्ष्मीः इव अपरा. ஸோ நிருபதிக்கு மகனக, அப்பா சொன்னது ஞாபகம் வருது அவருக்கு. அதில் மூழ்கினார், அந்த எண்ணங்களில் மூழ்கினார். அவளை பார்த்து பித்ரா உக்தா, இவள் தான் அந்த பெண் போல் இருக்கு, வர ஆனனா, அழகிய முகமுடைய இவள் தான் அப்பா சொல்லியிருக்கார். ரூப யவன சம்பன்னா, யவனத்தோடு இருக்கக்கூடியவள் அவள். சாக்ஷாத் லக்ஷ்மிஹி இவ அப்பரா, இன்னொரு லக்ஷ்மி மாதிரியே இருக்கா. பராசக்திக்கு லக்ஷ்மி மாதிரியே இருக்கா இவள் அப்படின்னு நினைக்கிறாராம் பகவான். இவர் சந்தனு. दृष्ट्वा तां नृपतिः मग्नः पित्रा उक्ता इयं वरानना रूपयौवनसम्पन्ना साक्षात् लक्ष्मीः इव अपरा. पिबन् मुखाम्बुजं तस्या न तृप्तिम् अगमन् नृपः हृष्टरोमा अभवत् तत्र. அபவத், கரெக்ட், அபவத். हृष्टरोमा अभवत् तत्र व्याप्तचित्त इव अनघः. ஓகே. ஸோ பிபன் முகாம்புஜம், அவருடைய முகத்தை பார்த்து அப்படியே குடிக்கிறாரா, கண்ணாலே பருகினார் சொல்ல மாட்டோமா, அது மாதிரி. தஸ்யாக அவளுடைய, ஸோ அவளுடைய முகாம்புஜத்தை பார்த்து, அம்புஜ முகம்னு தாமரை முகத்தை பார்த்து அப்படியே ஆனந்தமாக இருக்கார் அவர். திருப்திம் மகமத்துன்னு இருப்பாங்க, திருப்தியாகலை, திருப்பி பார்த்துட்டு இருக்கார், அவளே பார்க்குறார். ஹிருஷ்டரோமா அபவத் தத்ர, உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது, அந்த அழகை பார்த்து அவரோட உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. சித்த வியாப்தா இவ அனகக, அதாவது மனசில் நிறைஞ்சு போயிட்டான். அவளுடைய சித்தமெல்லாம் மனசுக்குள்ளே ஃபுல்லாக வியாப்தி ஆகிட்டா, அவளையே மனசில் ஃபுல்லாக நிறச்சி வச்சுட்டார். இவ அனகனாரு அந்த சந்தனு மகாராஜர், குற்றமற்ற அந்த ராஜா, அவளுடைய அவளை கொண்டு தன் மனசில் உட்காத்தி வச்சுட்டார். महाभिशंसा अपि मत्वा प्रेमयुक्ता बभूवः किञ्चिन् मन्दस्मितं कृत्वा तस्थौ अग्रे नृपस्य च. ஸோ அவளுக்கு தெரியும் மகாபிஷன் தான் இந்த ஜென்மத்தில் இப்படி வந்திருக்காருன்னு அவளுக்கு தெரியுது. ஸோ அவள் அதை கருதி பிரேமயுக்தா பபுவக, அன்போடு அவள் அன்பால் ஆயிட்டா அவர்கிட்டக்க. கிஞ்சித் மந்தஸ்மிதம் கிருத்வா, புன்னகை புரிந்து கொண்டு, தஸ்தவ் அக்ரே நிருபஸ்ய, ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறா ஒரு புன்னகையோடு கூட. महाविशंसा अपि मत्वा प्रेमयुक्ता बभूवः किञ्चित् मन्दस्मितं कृत्वा तस्थौ अग्रे नृपस्य च. वीक्ष्य ताम् असितापाङ्गीं राजा प्रीतमना वृषम् उवाच मधुरं वाक्यं सान्त्वयन् श्लक्ष्णया गिरा.
ஸோ அசிதாபாங்கிம்னு கருங்கண்களை உடையவள். அசிதா அப்பாங்கம், அப்பாங்கம்னா இது இது கடைக்கண் பார்வைன்னு அர்த்தம். ஸோ அசிதாபாங்கிம்னு நல்ல கருங்கண்ணை உடையவள், அப்படிப்பட்ட பார்வை உடையவள். அவளை பார்த்து பிரீதமனா பிருஷம்பபுவ ராஜா. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டு கொடுத்து அவகிட்டக்க. உவாச்ச மதுரம் வாக்கியம், அவளை பார்த்து மதுரமான வார்த்தையில் பேசினார். சாந்த்வயன் ஸ்லக்ஷ்ணயா கிரா, அவளை அமைதிப்படுத்தி கொண்டு நாலு அழகான வார்த்தைகளால் அவர்கிட்ட பேசுகிறார். இப்போ वीक्ष्यताम् असितापाङ्गीं राजा प्रीतमनाभृशम् उवाच मधुरं वाक्यं सान्त्वयन् श्लक्ष्णया गिरा. மேம் அடுத்தது வாமோருக்கு வாம ஊருன்னு பிடிக்கணுமா இல்லை எப்படி மேம்? வாமோருன்னே படிங்க, வாமோரு. ஓகே. தேவி வாத்வம் ச வாமோரு மானுஷி வா வரானனே கந்தர்வி வா அத யக்ஷி வா நாககன்யா அப்சராபி வா. நீ யாருமா? தேவியா? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவியா? சொர்க்கவாசியா? வாமோருன்னு வாம ஒரு அழகிய, வாமன அழகியன்னு ஒரு அர்த்தம், வாமன லெஃப்ட்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல அழகிய அழகிய துடைகளை உடையவளே, நீ யார்? சொர்க்கத்துலேருந்து வந்திருக்கியா? மனிதியம்மா, மானிட ஜென்மம்மா உனக்கு. வரானனே, அழகிய முகத்தை உடையவளே. கந்தர்வ லோகத்துலேருந்து வந்திருக்கியா அல்லது எச்ச லோகத்துலேருந்து வந்திருக்கியா? எச்சர்கள் குபேரனோட லோகத்துலேருந்து வந்தியா நீ? இல்லை நாககன்னிகையா நீ? அப்சரஸா? யாருமான்னு கேட்குறாரு இப்போ. वात्वं च वामोरु मानुषी वा वरानने गन्धर्वी वा अत यक्षी वा नागकन्या अप्सरापि वा. या असि का असि वरारोहे भार्या मे भव सुन्दरी प्रेमयुक्तस्मिता एव त्वं धर्मपत्नी भव अद्य मे. நீ எப்படி வேணா இரு, யாருக்கு வேணா இருக்கட்டும், யாருக்கு வேணா அப்பா உன்னோட அப்பா யார் வேணா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறார் இப்போ. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கார், நீ யார் அப்பா அம்மா எல்லாம் விசாரிக்கலாம் படாதுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால யாசி காசி, நீ எப்படி வேணா இருக்கோ, யாரோட பிள்ளையா பொண்ணா வேணா இருந்துக்கோ. வராரோகே, அழகிய இடுப்பை உடையவளே. பாரியா மேபவ சுந்தரி, என்னுடைய மனைவியாக நீ ஆகு. அழகாக இருக்க நீ, எனக்கு மனைவியாக ஆகு. பிரேமயுக்த ஸ்மிதா ஏவ துவம், நீ உன்னை பார்த்தா என்ன லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப பிரேமத்தோடு என்னை பார்க்குறேன், அந்த புன்னகையோடு பார்க்குறேன். நீ தர்மபத்னி பவ அத்தியமே, நீ அதனால என்னுடைய தர்மபத்னியாக இன்று ஆகுவாய். या असि का असि वरारोहे भार्या मे भव सुन्दरी प्रेमयुक्तस्मित एव स्मिता एव त्वं धर्मपत्नी भव अद्य मे. उवाच राजा तां न अभिजानाति गङ्गेयम् इति निश्चितं महाविषं समुत्पन्नं नृपं जानाति जाह्नवी. காங்கேயம்னு சொன்னால் ஒரு இடத்துல பீஷ்மன்னு சொல்லிட்டு வரும், பின்னாடி காங்கேயகான்னு அவருக்கு பேர் வந்துடும். ஏன்னா கங்காவோட புத்திரங்கிற அர்த்தத்தில் இங்கே கங்கா ஈயம்னே படிங்க நீங்கள், இவள் கங்கை என்று. ஆமாம். ஸோ ராஜா தாம்னா அபிஜானாத்தியா, ராஜாவுக்கு தெரியல, சூதர் சொல்லிட்டு இருக்காருங்க நைமிஷானத்தில். ஆனால் கங்கை இவர் மகாபிஷ தெரியுது, அவளுக்கு மகாபிஷன் தான் வந்திருக்கான்ட்டு. பட் ராஜாவுக்கு இவள் தான் கங்கை, நம்ம முன்னாடி லவ் பண்ணவள்ங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. என்ன அபிஜானாத்தி, புரியலை. கங்கா இயம் இது நிச்சிதம், அப்போது அவருக்கு இதான் இவள் தான் கங்கைன்னு ஒரு நிச்சய புத்தி அவருக்கு இல்லை. மகாபிஷம் சம் உற்பன்னம் நிருப்பம், ஆனால் மகாபிஷன் தான் இப்போ ராஜாவாக வந்திருக்காருங்கிறது ஜான்கவி ஜானாதி. அந்த ஜான்கவிங்கிறது யார்? கங்கா நதி. கங்கை அறிவாள், அவளுக்கு தெரியுது, இவருக்கு தெரியல. பழைய பூர்வ ஜென்மத்தை பற்றி அவருக்கு தெரியல. सोतोवाच राजा तां न अभिजानाति गङ्गा इयम् इति निश्चितं महाविषं समुत्पन्नं नृपं जानाति जाह्नवी. पूर्वप्रेम समायोगात् श्रुत्वा वाचं नृपस्य ताम् उवाच नारी राजानं स्मितपूर्वम् इदं वचः. ஸோ பூர்வ பிரேம சமாயோகாது, முன்னாடியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்கா இல்லையா, அதை கேட்டு வாச்சம் நிருப்பசியதாம், அதனால் அவளுக்கு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அவருடைய அந்த நிருப்பசிய வாச்சம் ராஜாவுடைய வார்த்தைகளை கேட்டு உவாச்ச நாரி, அவள் பேசுகிறா இப்போ ராஜாவை பார்த்து. ராஜானம் ஸ்மிதபூர்வம் இதம் வச்சக, புன்னகையோடு ராஜாவை பார்த்து இந்த கங்கை பேசுகிறா இப்போ. प्रेम समायोगात् श्रुत्वा वाचं नृपस्यताम् उवाच नारी राजानं स्मितपूर्वम् इदं वचः. श्रयुवाच जानामि त्वां नृपश्रेष्ठ प्रदीपतनयं शुभं कान वाञ्छन्ति चार्वङ्गी भावित्वात् सदृशं पतिम्.
சுத்த பெண் சொல்கிறா, ஜானாமி துவாம் நிருபசேஷ, நான் உங்களை அறிவேன், நீங்கள் பிரதீபனோட பிள்ளை, பிரதீப தனயம் சுபம், பிரதீபனோட பிள்ளை என்பதை நான் நன்றாக அறிவேன். காண வாஞ்சது சாரு அங்கி, அழகான அங்கங்களை உடைய எந்த பெண்ணாவது உங்களை விரும்பாமல் இருப்பாளா என்ன? ஸோ எனக்கும் உங்களை பிடிக்கிறது. ஸோ பாவித்வாத்து சதிருஷம் பதிம், அதாவது நடக்க போகிறது இல்லையா, ஒரு சம்பாவனை அதாவது ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்சால் எவளுக்கு தான் சந்தோஷம் இருக்காது. ஸோ அதனால் நடக்க போவதை நினச்சி நானும் சந்தோஷப்படுறேங்கிறாய். சதிருஷம் பதி, தனக்கு ஈக்குவலான பதி, ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு தேகத்தை உடையவள், அப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கிறாருன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருப்பா. त्रयोवाच जानामि त्वां नृपश्रेष्ठ प्रदीपतनयं शुभं कान वाञ्छति चारु अङ्गी भावित्वात् सदृशं पतिं वाक्पन्देन नृपश्रेष्ठ वरिष्यामि पतिं किल शृणु मे समयं राजन् प्रणोमि त्वां नृपोत्तम. ஓகே, நான் வாக்கு தரேன்றா. வாக்பந்தம்னா இது ஒரு நான் வாக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு, கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரிஷ்யாமி பத்திம் கில, உங்களை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த வாக்கை நான் தரேன் நிருபசிரேஷ்டரே. சுணுமே சமயம்னா இது பிரதிஜை. நான் ஒரு என்னோட ஒரு ஆர்டர் 2-3 கண்டிஷன் இருக்குது. இப்போ சமயம்ங்கிறது இந்த இடத்துல பிரதிஜா அல்லது இங்கே கண்டிஷன் எடுக்கணும் இங்கே. ஸோ நான் ஒரு கண்டிஷன் இருக்குது எனக்கு, அதை நான் சொல்கிறேன் கேளுங்கோ. சுணு பிரணோமி துவாம் நிருபோத்தமா, அப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோடய கண்டிஷனை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓகேன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாவும். वाग्वन्तेन नृपश्रेष्ठ वरिष्यामि पतिं किल शृणु मे समयं राजन् प्रणोमि त्वां नृपोत्तम. यच्च कुर्याम् अहं कार्यं शुभं वा यदि वा अशुभं न निषेध्या त्वया राजन् न वक्तव्यं तथा प्रियम्. तथा अप्रियम्. Thank you. எச்ச குறியாம் அகம் காரியம், நான் எந்த காரியம் பண்ணுறேனோ கேள்வியே கேட்கக்கூடாது. ஸோ நான் எந்த காரியம் பண்ணாலும் சுபம் நல்ல காரியமோ அசுபம் காரியமோ கெட்ட காரியமோ எந்த காரியம் நான் பண்ணினாலும் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என்ன நிஷேதன்னு தடுக்கக்கூடாது. எந்த காரியத்தை செய்கிறது என்ன நீங்கள் தடுக்கவே கூடாது ராஜன். ந வக்தவியம், ஒன்றும் பேசவும் கூடாது, எதுவும் கேட்கவும் கூடாது அதை பற்றி. ததா அப்பிரியம், அந்த அப்பிரியமான எதுவுமே எங்கிட்ட நீங்கள் கேட்கவே கூடாது, பேசவும் கூடாதுன்ட்டான். यच्च कुर्याम् अहं कार्यं शुभं वा यदि वा अशुभं न निषेध्या त्वया राजन् न वक्तव्यं तथा अप्रियम्. यदा च त्वं नृपश्रेष्ठ न करिष्यसि मे वचः तदा मुक्त्वा गमिष्यामि यथा इष्टदेशं मारिष. மாரிஷன்னா சிறந்தவரேங்கிற அர்த்தம் தான் மாரிஷா அப்படின்னாலே. ஸோ யதாச்சா துவம் நிருபஸ்ரேஷ்டா, நீங்கள் எப்போ சிரேஷ்டமான ராஜாவே, நீங்கள் எப்போ ந கரிஷ்யாமி மேவச்சக, நான் சொல்கிறது நீங்கள் செய்யலையோ, அதாவது கேள்வி கேட்டுட்டேளா அப்படின்னா, ததா கமிஷ்யாமி முக்துவா, உங்கள்கிட்ட விடுதலை பெற்று நான் போயிட்டே இருப்பேன், நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம். ஸோ விட்டுட்டு போயிடுவேன். யதா இஷ்ட தேசம், என்னோட இஷ்டமான தேசம் எங்கேயோ அங்கே நான் போயிடுவேன் உங்களை விட்டுட்டு. यदा च त्वं नृपश्रेष्ठ न करिष्यसि मे वचः तथा मुक्त्वा गमिष्यामि यदा इष्टदेशं मारिष. स्मृत्वा जन्म वसूनां सा प्रार्थनापूर्वकं हृदि महाविशस्य प्रेम अथ विचिन्त्या एव च जाह्नवी. ஸோ வசூனாம் ஜென்ம ஸ்மிருத்வா, ஸோ வசுக்களுடைய ஜென்மங்களை தான் நினச்சி தான் அவள் அதெல்லாம் சொல்லியிருக்கா. ஏன்னா ஒரு குழந்தையாக கொண்டு கங்கையில் விட சொல்லியிருக்காளே அவள் தான். ஸோ அதனால் அதை நினச்சிண்டு வசுக்களோட ஜென்மம் நம்ம வயிற்றில் பிறக்க போகிறது. பிரார்த்தனா பூர்வகம் ஹிருதி, ஏன்னா மனசில் அப்படியே அவள் பிரார்த்தனை பண்ணிக்கிறத நினச்சி பார்க்குறா. மகாபிஷஸ்ய பிரேம அத, ஸோ மகாபிஷன் நம்மளை லவ் பண்ணுறதுங்கிறது நினச்சிக்கிறா, எல்லாம் அவன் மனசில் ஓடுறது. விசிந்தியா ஏவ ச ஜானகவி, அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த கண்டிஷனே போட்டாவும். ஸோ விசிந்தியானா அதை நினைத்து தான் ஏவ, அதனால் தான் ச ஜான்கவி இந்த மாதிரி கண்டிஷனை போட்டா. स्मृत्वा जन्म वसूनां सा प्रार्थनापूर्वकं कृति महाविशस्य प्रेम अथ विचिन्त्या एव च जाह्नवी. तथा इति उक्ता अथ सा देवी चकार नृपतिं पतिम् एवं मृता नृपेण अथ गङ्गा मानुषरूपिणी.
ஸோ ததானுட்டார், ஓகேன்னுட்டார். நீ சொல்கிற கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொன்ன உடனே தேவி வந்து அவரை தனது கணவனாக ஆக்கி கொண்டாள். ரிபத்தியும் பதியும் சக்கார, அந்த ராஜாவை தனது கணவனாக ஆக்கிண்டா. ஏவம் ரிதான் ரிப்பேனா, இவ்வாறு கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் அத கங்கா மானுஷ ரூபிணி, அதுக்கப்புறம் மனுஷ வடிவத்திலே கொஞ்ச நாளைக்கு இருக்கா. அவர் கூடயே மனித ரூபத்தில் அவள் வசித்தாள் அந்த பேலஸில் ராஜா கூட. तथा इति मुक्ता दशा देवी चकार नृपतिं पतिम् एवं वृता नृपेण अथ गङ्गा मानुषरूपिणी नृपस्य मन्दिरं प्राप्ता सुभगावरवर्णिनी नृपतिः तां समासाद्य चिक्रीड उपवने शुभे. ஸோ நிருபசிய மந்திரம்னு பேலஸ், ராஜாவோட மந்திரம் பேலஸ். பேலஸுக்கு போனா சுபகா வரவர்ணினி, நல்ல பாக்கியமுடையவள், சிறந்த பெண்ணு அவள் போனா. நிருபதிக்கு தாம் அசமாசாதி, அவளை அடைந்ததுனால அவர் ரொம்ப ஹாப்பி. சிக்ரீட உபவனே சுபே, அவருடைய உபவனங்கள்லாம் 2 பேருமா சேர்ந்து மோகித்து விளையாடின்னு இருக்கா. नृपस्य मन्दिरं प्राप्ता सुभगा वरवर्णिनी नृपतिः तां समासाद्य चिक्रीडा उपवने शुभे. चिक्रीडा सा अपि तं रमयामास भावज्ञा वै वराङ्गना न बुबोध नृपः क्रीडन् गतान् वर्षगणान् अत. ஓகே, சாபி அவளும் ரமயா மாசன்னு ரமித்தாள், ஆனந்தமாக இருந்தால் அவரோட கணவனோட. பாவஜ்ஞா அவருடைய கருத்தை அறிந்தவர். ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஆசைப்படும் போது தான் அதுக்கு ஈடு கொடுத்து அவளோட சந்தோஷமாக இருந்தாள். வராங்கனா வரம் பொருந்தி அந்த பெண் அங்கனா. ஸோ ந புபோத நிருபக, ஸோ கிரீடன் இப்படி விளையாடிண்டே டைம் பாஸ் ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ந புபோத அறியவில்லை, அவன் நாள் செல்வதே அறியவில்லை. கதான் வருஷகணான், நிறைய வருஷங்கள் இப்படி போயிடுதான். நிறைய வருஷங்கள் அவளோடு சேர்ந்து ரமிச்சுண்டு அப்படி போனதே அந்த ராஜா அறியவே இல்லை, அவ்வளோ வேகமாக போயிடுது. भावज्ञा वै वराङ्गना न बुबोध नृपः क्रीडन् गतान् वर्षगणान् अत. स तया मृगशावाक्ष्या सच्या शतक्रतुः यथा सा सर्वगुणसम्पन्ना सः अपि कामविचक्षणः. தயா மிருகசாவாட்சியா, அந்த பெண்ணோடு கூட, மான்குட்டியின் கண்களை போன்ற கண்களுடைய அந்த பெண்ணோடு கூட எப்படி சச்சிதேவி, சச்சி தானே சதகிருத்து யார், இந்திரன், இந்திரனுடைய மனைவி சச்சிதேவி. ஸோ அந்த சச்சி கூட அந்த இந்திரன் எப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறானோ அதுபோல் இவனும் இந்த கங்கையோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். சா சர்வகுண சம்பன்னா, ரொம்ப குணங்களோடு நிறைந்தவளாக இருக்காவள். சக அப்பி காம விசக்ஷணகா, அவரும் ரொம்ப அந்த ஸ்ருங்கார ரசமெல்லாம் நன்றாக அறிந்தவர். விசக்ஷணகன கிளவர். ஸோ அந்த காமலீலையெல்லாம் அறிந்தவர். ஆகவே 2 பேரும் சந்தோஷமாக இந்திரனும் இந்திராணியும் போல இருந்தார்கள். तया मृगशावाक्ष्या सच्या शतक्रतुः यथा सा सर्वगुणसम्पन्ना सः अपि कामविचक्षणः. रेमाते मन्दिरे दिव्ये रमानारायणौ इव एवं गच्छति काले सा ददार नृपतेः तदा. ஸோ ரேமாத்தே என்ன நல்ல சந்தோஷமாக இருந்தார்கள். ரேமாத்தேங்கிறது டியூயலுக்கு குறிக்கிறது. ஸோ அப்படி இருந்தார்கள். மந்திரே, அந்த பேலஸில் திவ்யே மந்திரே, அது உயர்ந்த பேலஸு. ரமா நாராயணம் இவ, எப்படி லக்ஷ்மியும் நாராயணனும் அப்படி ஆனந்தமாக இருப்பாளோ அதுபோல் சந்தோஷமாக இருந்தா. இப்படி ஏவம் காலே கச்சதி, காலம் போயிட்டே இருக்குது, அப்படி டைம் போயிட்டே இருக்குது. சா அவள் ததார நிருபதேகே, அந்த ராஜாவுடைய ததா கர்ப்பம் அடுத்த லைனில் வருது. ஸோ ராஜாவுடைய கர்ப்பத்தை அவள் ததாரன தரித்தாள். रेमाते मन्दिरे दिव्ये रमानारायणौ इव एवं गच्छति काले सा दधार नृपतेः तथा. गर्भं गङ्गावसुं पुत्रं सुषुवे चारुलोचना जातमात्रं सुतं वारी चिक्षेपैवं द्वितीयके. चिक्षेप एवं द्वितीयके. ஸோ ததா கர்ப்பம். ஸோ அவள் அந்த ராஜாவுடைய கர்ப்பத்தை அவள் தரிக்கிறான். முதல் கர்ப்பம் வருது. கங்கா வசும் புத்திரம் சுஷவே. ஸோ வசுவை பிள்ளையாக பெற்றெடுக்கிறான். இப்போ முதல் வசு பிறக்கிறது வயிற்றுலேருந்து. சாருலோச்சனா, அழகிய கண்களை உடையவள், அவள் பெற்றெடுத்தா. ஜாத மாத்திரம், குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளையை சுதம் வாரி சிச்சேப்ப, வாரின்னா தண்ணி. ஸோ கங்கையில் கொண்டு போகிறா, தண்ணியில் கொண்டு வீசி எரிஞ்சு விட்டான். ஏவம் துத்தியக்கே, இப்படி 2வது குழந்தை பிறந்த போதும் அப்படியே தூக்கி போட்டான்.
गर्भं गङ्गावसुं पुत्रं शुशुवे चारुलोचना जातमात्रं सुतं वारी शिक्षेप एवं द्वितीयके तृतीये अथ चतुर्थे अथ पञ्चमे षष्ठ एव च सप्तमे वा हते पुत्रे राजा चिन्तापरो अभवत् மூணாவது நாலாவது அஞ்சாவது பஞ்சமே ஷஷ்ட ஆறாவது சப்தமே ஏழாவது குழந்தை மொத்தமும் போயிடுது ஹதா கொல்லப்பட்டது அந்த வசுக்கள் அது சாப நிவர்த்தி அந்த வசுக்கள் இப்போ நேராக வசுவாக போயிடுறாவா சாப நிவர்த்தி ஸோ அந்த வசுக்கள் எல்லாம் ஒரு ஒன்றா கொண்டு போட்டால் 7 வசுக்கள் போயாச்சு இப்போ நேராக சொர்க்கத்துக்கு அவள் போயிட்டா அவள் ஊருக்கு போயிட்டா இவளுக்கு இதெல்லாம் ராஜாவுக்கு தெரியாது குழந்தைய கொண்டு போடுறாளே அவரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹதயபுத்திரே இப்படி கொல்லப்பட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுது சிந்தாபரக அபவத்து ஸோ ரொம்ப கவலைக்குரியவராக ஆனார் அந்த ராஜா 7 குழந்தை செத்து போச்சே இவளால் நினைக்கிறார் இப்போ தான் இவ்வளோ நாள் கேள்வி கேட்கக்கூடாதே तृतीये अथ चतुर्थे अथ पञ्चमे षष्ठ एव च सप्तमे वा हते पुत्रे राजा चिन्तापरो अभवत् किं करोमि अद्य वंशः मे कथं स्यात् सुस्थिरः भुवि सप्तपुत्राः हता नूनम् अनया पापरूपया என்னுடைய வம்சம் எப்படி தான் வளங்க போகிறது தெரியலையே மம்ம வம்சன் மே வம்சக கதம் எப்படி ஆகும் கதம் சாத்து என்ன ஆகும் என்னோடய வம்சத்துக்கு அதனால் சுஸ்திரோ புவி பூமியில் ஸ்திரமாக ஆளணும் ஒருத்தருக்கு அப்புறம் அடுத்தர் பிறந்து அடுத்த ராஜா வரணும் அப்படியே பூமியில் ஆளுவதற்கு ராஜா வேணும் ஆனால் என்னுடைய வம்சம் எப்படி தான் இருக்கும் கிம் கரோமியது நான் அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சப்தபுத்திராகதா நிச்சயமாக 7 குழந்தைகள் இவள் கொண்டுட்டா அனையா இவளால் பாபரூபையா பாபமே வடிவெடுத்து வந்திருக்கு இந்த பாபரூபியான இவளால் என்னுடைய 7 குழந்தை செத்து போச்சே அப்படின்னு கவலைப்படுறேன் करोमि अद्य वंशः मे कथं स्यात् सुस्थिरो भुवि सप्तपुत्राः हता नूनम् अनया पापरूपया निवारयामि यदि मां त्यक्त्वा यास्यति सर्वदा अष्टमो अयं सुसम्प्राप्तः गर्भो मे मनसि ईप्सितः அவ்வளோதான் ஸோ மாம் தியக்துவா யாசதி சர்வதா ஒரு வேளை இவள் என்னை விட்டுட்டு போவலா இருக்கும் இல்லையா சர்வதா எப்போவுமே எங்கிட்ட இருக்க மாட்டா அதுக்கப்புறம் போயிடுவள் யாசதி போவா நிவாரயாமி ஆனாலும் நான் தடுப்பேங்கிறேன் இவள் போனாலும் போட்டால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை கண்டிப்பாக நான் தடுப்பேன் அஷ்டமக அயம் சம்பிராப்தக 8வது குழந்தை இப்போ வயத்தில் வந்திருக்கு அவளுக்கு ஸோ கர்ப்போமே மனசி ஈப்சித்தகா நான் மனசில் விரும்ப என்னுடைய வம்சம் விளங்கணும்னு நினச்சேன் இப்போ 8வது குழந்தை வந்திருக்கு இவன் எங்கே வேணால் போட்டோம் நான் கேள்வி கேட்க போகிறேன்னு முடிவு எடுக்கிறார் ராஜா निवारयामि यदि मां त्यक्त्वा यास्यति सर्वदा अष्टमः अयं सुसम्प्राप्तः गर्भो मे मनसि ईप्सितः न वारयामि चेत् अद्य सर्वदा इयं जले क्षिपेत् भविता वा न वाच अग्रे संशयो अयं मम अद्भुतः நான் வாரையாமி நான் தடுக்கலைன்னு சொன்னால் இந்த இவளும் அதையும் கொண்டு ஜலத்தில் போட்டுடுவள் சர்வதா ஈயம் இந்த குழந்தைய ஜலேட்சிப்பே இது இந்த குழந்தையும் ஜலத்தில் வீசிவிடுவள் பவிதா நவாச்ச அக்ரே அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை எனக்கு பிறக்குமோ பிறக்காதோ ஸோ 8வது குழந்தையும் போட்டு அடுத்த குழந்தை பிறக்குமா பிறக்காதோ சம்சயம் அம்மா அத்புதக இந்த சம்சயப்படுறதுல எனக்கு ஒரு இதுவும் இல்லை ஏன்னா 8 குழந்தை போனப்புறம் 9வது குழந்தையும் இவள் பிள்ளையாண்டாகி இன்னொரு குழந்தை பிறக்குமா பிறக்காதா இந்த சந்தேகமெல்லாம் அத்புதமான சந்தேகம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் தடுக்கத்தான் வேணும் न वारयामि चेत् अद्य सर्वदा इयं जले क्षिपेत् भविता वा न वाच अग्रे संशयो अयं मम अद्भुतः सम्भवे अपि च दुष्टा इयं रक्षयेद्वा न रक्षयेत् एवं संशयिते कार्ये किं कर्तव्यं मया अधुना சரி ஒருவேளை பிறக்கலாம் 8வது குழந்தை தாண்டி 9வது குழந்தை பிறக்கலாம் சம்பவம் ஏற்படலாம் நான் 9வது குழந்தை ஆனால் இந்த துஷ்டையாக்கப்பட்டவள் இந்த பொம்பளை ரட்சையே அந்த குழந்தையை காப்பாற்றவளோ இல்லை காப்பாற்ற மாட்டாளோ தெரியலையே ஏவம் சம்சயித்தே காரியம் இப்படி சம்சேகப்படுற காரியத்தில் நான் என்ன செய்யணும் கிம் கர்த்தவியம் மயா அதுனா நான் என்ன செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆலோசிக்கிறார் ராஜா सम्भवे अपि च दुष्टा इयं रक्षयेत् वा न रक्षयेत् एवं संशयिते कार्ये किं कर्तव्यं मया अधुना
वंशस्य रक्षणार्थं हि यत्नः कार्यः परो मया ततः काले यदा जातः पुत्रः अयम् अष्टमो वसुः. ஸோ வம்சஸ்ய ரக்ஷணார்த்தம், என்னோடய வம்சத்தை நான் காப்பாற்றிக்கணும், ரட்சிக்கணும். அதனால யத்னகா காரியக, கண்டிப்பாக பரமயத்னம் பண்ணியாகணும். பரோயத்னக, பரமமான முயற்சியை நான் மேற்கொள்ளத்தான் வேணும். ததக காலே எதா ஜாத்தக, ஸோ அப்படி கொஞ்சம் காலம் போச்சு. அஷ்டமக புத்திரக வசுகு ஜாத்தக, ஸோ அது காலம் போன உடனே அந்த 8வது குழந்தையும் பிறக்கிறது. वंशस्य रक्षणार्थं हि यत्नः कार्यः परो मया ततः काले यदा जातः पुत्रः अयम् अष्टमः वसुः. मुनेः येन हृता धेनुः नन्दिनी श्रीजितेन हि तं दृष्ट्वा नृपतिः पुत्रं ताम् उवाच पतन्पदे. உவாச்ச பதன்பதே. पतन्पदे नाम ஆமாம், கரெக்ட், ஓகே. ஸோ ஸ்திரீஜிதேன ஏன, அதாவது முன்னாடி ஜென்மத்தில் இந்த 8வது பசு யாராக இருந்தார்? பெண்டாட்டியால் ஜெயிக்கப்பட்டவராக. ஏன்னா பெண்டாட்டி சொன்னதை கேட்டு தான் அந்த பசுவை அபகரித்தார். அதனால் ஸ்ரீஜிதேனான்ட்டு போட்டார். முன்ஜென்மத்தில் தியௌகுவாக இருந்த அந்த பெண்டாட்டியால் பெண்ணால் ஜெயிக்கப்பட்ட அந்த தியௌகு அது நந்தினி தேனுகு ஹிருதா. இந்த வசு, நந்தினி பசுவை அபகரித்த அந்த வசுதான் முனேகே தேனு முனிவருடைய, வசிஷ்ட முனிவருடைய நந்தினி பசுவை அபகரித்த இந்த தியௌகு தான் இப்போ புத்திரனா பிறந்திருக்கு. ஸோ தம் திருஷ்டுவா, அந்த குழந்தையை பார்த்து, புத்திரம் அந்த குழந்தையை பார்த்து நிருபதிகி தாம் உவாச்ச, அந்த இவளை பார்த்து, கங்கை நதியை பார்த்து சொல்கிறார். பதே, காலில் விழுந்து சொல்கிறாராம். பதேன கால், பாதங்களில், அவளுடைய கால்களில் விழுந்து அந்த குழந்தையை பிறந்த உடனே பார்த்து ராஜா பேசுகிறார். नन्दिनी स्त्रीजितेन हि तं दृष्ट्वा नृपतिः पुत्रं ताम् उवाच पदन्पदे. दासो अस्मि तव तन्वङ्गी प्रार्थयामि शुचिस्मिते पुत्रं एकं पुषामि करेक्ट पुषामि यूस् करेक्ट देहि जीवितम् अद्य मे. தன்வங்கின்னு கூப்பிட்றார். தனு அங்கின்னு மெலிந்த உடலை உடையவளேன்னு அர்த்தம். தனுன்னா மெலிந்தன்னு ஒரு அர்த்தம், தனுன்னா உடம்புன்னு ஒரு அர்த்தம், தனுன்னா மெலிந்தன்னு அர்த்தம். ஸோ தனு அங்கி மெல்லிய உடைய அங்கங்களை உடையவளே. தாசோஸ்மி தவ, நான் உனக்கு தாசாதி தாசன்மா. பிரார்த்தையாமி சுச்சுஸ்மிதே, அழகிய புன்னகை உடையவளே, உன்னை நான் பிரார்த்திச்சு கேட்குறேம்மா. ஏகம் புத்திரம் புஷாமி, ஒரே ஒரு பிள்ளையாவது நான் வளர்க்குறேன், நான் போஷணம் பண்ணுறேன், ஒரு கொள்ளையாவது விட்டுடு. ஸோ ஏனம் தேகி, இந்த குழந்தைய விட்டுடு, எனக்கு கொடு. ஜீவிதம் தேகி ஜீவிதம், இந்த குழந்தைக்கு உயிரை கொடுமா, அதை கொண்டு தண்ணியில் போட்டுவிடாதேன்னு கேட்குறாரு. அத்தியமே, இன்றைக்கி எனக்கு இந்த குழந்தைய கொடுத்து இந்த குழந்தைக்கு வாழ்வை கொடு, நான் போஷிக்கிறேன்னு சொல்கிறேன். दासो अस्मि तव तनु अङ्गी प्रार्थयामि शुचिस्मिते पुत्रम् एकं पुषामि एनं देहि जीवितम् अद्य मे. हिंसिताः सप्तपुत्रा मे करबोरु त्वया शुभाः अष्टमं रक्ष शुश्रोणि पतामि तव पादयोः. மே சப்தபுத்திராக, என்னுடைய 7 குழந்தைகள் ஹிம்சித்தாக, நீ ஹிம்சை பண்ணிட்டே நீ. ஸோ துவயா சுபாக, சுபாகன சுபமான சோபனமான குழந்தைகள், நல்ல குழந்தைகள் தான் பிறந்தது, ஒரு விதமான குற்றம் குறை கிடையாது. அப்படிப்பட்ட குழந்தைகளை கரபோருன்னு கூப்பிட்றார். துதிக்கை போன்ற ஊரு தொடைகளை உடையவளே, யானை துதிக்கை போன்ற தொடைகளை உடையவளே, நீ என்னுடைய 7 குழந்தைகளை கொண்டுவிட்டியே. அஷ்டமம் ரக்ஷ, 8வது குழந்தையாவது ரட்சிக்கணும். சுஷ்ரோணி, அழகிய இடுப்பை பெட்டக்ஸை உடையவளே. பதாமி தவ பாதையோகோ, உன்னுடைய பாதங்களில் விழுந்து கேட்குறேம்மான்னு கெஞ்சுறார். हिंसिताः सप्तपुत्रा मे करबोरु त्वया शुभाः अष्टमं रक्ष शुश्रोणि पतामि तव पादयोः. राधे कृष्ण मैम. अन्यद्वै प्रार्थितं ते अद्य ददामि अथ च दुर्लभं वंशः मे रक्षणीयः अद्य त्वया परमशोभने. இன்னொரு பிரார்த்தனை, அந்யத்வை பிரார்த்தித்தம் தே அத்யா. ஸோ நான் இன்னொரு பிரார்த்தனை வைக்கிறேன். தே அத்யா, இன்னைக்கு. ததாமி அத்தச்ச துர்லபம். ஸோ நான்
இன்னொரு பிரார்த்தனை என்கிட்ட வச்சிருக்காய். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கா, அவள் என் குழந்தைய நான் வீசித்தா, எந்த காரியம் பண்ணினாலும் நீங்கள் கேள்வி கேட்கப்படாது அப்படின்னு வேறு சொல்லிருக்கா இல்லையா. ஸோ ததாமி அதாச்ச துர்லபம், அதை நான் சொல்கிறேன். வம்சோமே ரட்சணியக, வேறு வழி கிடையாது. நான் அதை துர்லபமான உன்னுடைய அந்த வச்சனத்தை நான் வந்து இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன், இனிமேல் என்னால் முடியாது. ஏன்னா வம்சோமே ரட்சணியக, என்னுடைய வம்சத்தை நான் பாதுகாக்கணுமம்மா. அத்ய துவயா பரமசோபனே, ஸோ உன்னாலையும் ரட்சிக்கப்பட வேண்டும், சோபனமான உன்னாலும் அது ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால தான் உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்ற முடியலைன்னு சொல்கிறார். துர்லபமான பிரார்த்தனை, அதை நான் நிறைவேற்ற முடியலையேம்மான்னு சொல்கிறார். ததாமின்னு சொல்லும்போது அந்யத்வை ததாமின்னு சொன்னால் நான் வேறு ஏதாவது தரேன் அதுக்கு பதிலாக. நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன் இப்போது, ஏன்னா என்னோடய வம்சத்தை காப்பாற்றணும். அந்யத்வை ததாமி அப்படி எடுக்கணுங்க. ஸோ நீ வேறு ஏதாவது கேளு, அதை வேணால் நான் தரேங்கிறேன். அப்புத்திரஸ்ய கதிகி நாஸ்தி, பிள்ளை இல்லாதவனுக்கு கதியே கிடையாதுமா, அவனுக்கு எந்த லோகமும் கிடைக்காது. அதனால அவனுக்கு அந்த கதி கிடைக்காததுனால தான் ஸ்வர்கே வேத விதக விதுகு, வேத விதகன வேதம் அறிந்தவர்கள் விதுகு தெரியும், அவளுக்கு தெரியும், அவள் சொல்கிறான் சொர்க்கத்தில் வாசமே கிடையாது, அந்த கதியே கிடையாது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி குழந்தை இல்லாட்டினா. ஆகவே தஸ்மாத் அத்ய வராரோகே, அழகேடே உடையவளே, பிரார்த்தையாமி அஷ்டமம் சுதம், 8வது குழந்தையை நான் உங்ககிட்ட பிரார்த்திச்சு கேட்குறேன். अपुत्रस्य गतिः नास्ति स्वर्गे वेदविदः विदुः तस्मात् अद्य वरारोहे प्रार्थयामि अष्टमं सुतं. राधे कृष्ण मैम. इत्युक्तापि गृहीत्वा तं यदा गन्तुं समुत्सुका तदा अतिकुपितः राजा ताम् उवाच अतिदुःखितः. ஸோ இவ்வளவு சொல்லிட்டார், கெஞ்சி கேட்குறார். உக்துவா அபி, இவ்வளவு சொன்னால் கூட கிரகித்வா தம் யதா கந்தும், அவளை அந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாவ. நீ பாட்டு சொல்லிட்டாருன்ட்டு அவள் பாட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு கிரகித்வா தம், அந்த குழந்தைய தூக்கிட்டு கந்தும் சமுத்சுகா, கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாவா. ஸோ ததா அதி குபித்தக ராஜா, கோவம் வந்துருத்து ராஜாக்கு. ஸோ தாம் உவாச்சா அதி துக்கித்தக, ரொம்ப துக்கத்தோடு அவளை பார்த்து பேசினார். यथा गन्तुं समुत्सुका तथा अतिकुपितः राजा ताम् उवाच अतिदुःखितः. पापिष्ठे किं करोमि अद्य निर्यातना बिभेषि किं का असि पापकराणां त्वं पुत्री पापरता सदा. பாபிஷ்டே, பாப்பியேன்னு கூப்பிட்றாரு. கிம் கரோமி, அதை நான் என்ன பண்ண முடியும், நீ இப்படிலாம் பண்ணுறியே, நான் என்ன செய்வேன். நிறையாத்னா பிபேஷி, உனக்கு பயம் இல்லையா, நீ நரகத்துக்கு தானே போவேன், 8 குழந்தை கொண்டிருக்கேன், 7 குழந்தை கொண்டாச்சு, 8வது கொண்டு வரேன், உனக்கு பயமே இல்லையா, நரகத்தை போகிறதுக்கு பார்த்து பயம் இல்லையா உனக்கு. காசித்வம், இப்போ தான் கேட்குறார், நீ யாருமா, எவனுக்கு பிறந்தேன்னு கேட்குறாரு. இப்போ காசித்வம் பாபகராணாம் தம், அதான் எந்த பாபியோடு பொண்ணாக நீ பிறந்தாயின்னு கேட்குறாரு. இப்போ புத்திரி பாப்பரதா சதா, எப்போ பார்த்தாலும் பாபத்தையே பண்ணிட்டு இருக்கியே. ஸோ ஏதோ ஒரு பாபி தான் உன்னை பெற்று போட்டிருக்கணும்னு சொல்கிறாருங்க. பாபிஷ்டே கிம் கரோமி அத்ய நிரயாத்ன விபேஷி கிம் கா அசி பாபகராணாம் த்வம் புத்ரி பாபரதா சதா. யதா இச்சம் கச்ச வாதிஷ்ட புத்ரஹ மே ஸ்தீயதாம் இஹ கிம் கரோமி த்வயா பாபே வம்சாந்தகரயா அனயா. வம்ச அந்தகரையா அனையா. ஓகே, யதா இச்சம் கச்ச, உன் இஷ்டம் போல போ, நீ போ, எங்கே வேணா போ, வா திஷ்டா, இல்லை இருக்கணுமான இருந்துக்கோ. புத்திரோமே ஸ்தீயதாம், என் பிள்ளையை இங்கே வச்சுட்டு போ. ஸ்தீயதாம்னு அது வைக்கப்படட்டும், என் குழந்தை நீ தூக்கத்துக்கு அதுக்கு அருகதை கிடையாது, வச்சுட்டு போன்றார். இப்போ ராஜா கோவம் வந்துருது இருக்கு. புத்திரோமே ஸ்தீயதாம் இக, இங்கே வச்சுடு குழந்தைய. கிம் கரோமி தோயா பாப்பே, ஒன்றை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். பாப்பியே வம்ச அந்தகரையா அனையா, வம்சத்தையே முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் நீ. ஸோ வம்சத்தை முடிக்கக்கூடிய உன்னை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன், வேண்டியதில்லை, நீ போன்னு சொல்கிறார். यथा इच्छं गच्छ वातिष्ठ पुत्रो मे स्तीयताम् इह किं करोमि त्वया पापे वंश अन्तकरया अनया. एवं वदति भूपाले सा गृहीत्वा सुतं शिशुं गच्छन्ति वचनं कोपसंयुता तम् उवाचः.
இவ்வாறு பூபாலன் யார் பூமியை ரட்சிக்கக்கூடிய ராஜா இவ்வாறு சொல்லும் பொழுது அவள் அந்த குழந்தைய எடுத்துட்டு இருக்கா, கையில் வச்சுட்டு இருக்கா. கிரகித்வா சுதம் சிஷு, சின்ன குழந்தையான அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு கச்சந்தி கிளம்பிகிட்டே இருக்காவா. கிளம்பிகிட்டே இருக்கும்போது பேசுகிறாவா. கோப சம்யுதா வச்சனம், கோபத்தோடு கூடிய வார்த்தைகளை தம் உவாச்ச, அந்த ராஜாவிடம் சொன்னாள். एवं वदति भूपाले सा गृहीत्वा सुतं शिशुं गच्छन्ती वचनं कोपसंयुधा तम् उवाचः पुत्रकामा सुतं तु येनं पालयामि वने गता समयो मे गमिष्यामि वचनं हि अन्यथा कृतम्. ஓகே, புத்திரகாமா, நானும் குழந்தை வளர்க்கறதுக்கு ஆசை தான் படுறேன், புத்திரகாமத்தோடு தான் இருக்கேன், குழந்தை ஒன்றுட்டு. அதனால ஏனம் இந்த குழந்தையை வனே கதாபாலியாமி, நான் வனத்தில் கொண்டு போய் வளர்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இருக்க மாட்டேன் நான் சொல்கிறாவோ. ஸோ சமயோமே, என்னுடைய சபதம் அதுதான், உங்கள் கூட இருக்க மாட்டேன், நீங்கள் எதாவது கேள்வி கேட்டால் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த சமயத்தை நான் வச்சுப்பேன், நான் இந்த குழந்தைய நான் வளர்க்கவும் போகிறேன், ஆனால் வனத்தில் கொண்டு போய் வளர்க்க போகிறேன். ஸோ கமிஷ்யாமி, நான் கிளம்ப போகிறேன். வச்சனம் ஹி அந்யதா கிருதம், என்னுடைய வார்த்தையை மீறி விட்டீர்கள், நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்கலை, அந்யதான்னு எதிர்த்து பேசிட்டால் என்ன அப்படிங்கிறான். पुत्रकामासु तं तु एनं पालयामि वने गता समयो मे गमिष्यामि वचनं हि अन्यथा कृतम्. गङ्गां मां वै विजानीहि देवकार्यार्थम् आगतां बसवः तु पुरा शब्दा वसिष्ठेन महात्मना. மாம் கங்காம் வை விஜானிகி, இப்போ தான் சொல்கிறா. காசின்னு கேட்டார் இல்லையா, நீ யார் மாட்டு கேட்டார் இல்லையா, நான் கங்கை சொல்கிறாவ. அறிந்து கொள்ளுங்கள், கங்காம் மாம் விஜானிகி, தெரிந்து கொள்ளுங்கள். தேவகாரியார்த்தமாக தான், நான் தேவகாரியத்துக்கு வேண்டி இந்த பசுக்களை பெறத்துக்கு தான் வந்திருக்கேன் நான். ஸோ அதனால தேவகாரியத்துக்கு அந்த காரியத்துக்கு தான் நான் வந்தேன். வசவகா தூ புரா சப்தாகா, முன்னாடி வசுக்கள் எல்லாம் சபிக்கப்பட்டார்கள். வசிஷ்டேன மகாத்மனா, வசிஷ்டர் மகாத்மாவான வசிஷ்டரால் வசுக்கள் சபிக்கப்பட்டார்கள். அவர்கள் என் வயிற்றில் வரணுங்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்கிறான். गंगा मां वै विजानीहि देवकार्यार्थम् आगतां वसवः तु पुरा शब्दा वसिष्ठेन महात्मना. व्रजन्तु मानुषीं योनिं स्थितां चिन्तातुरः तु मां दृष्ट्वा इदं प्रार्थयामासुः जननीनो भव अनगे. जननी नः भवानगे व्रजन्तु मानुषीं योनिं. ஸோ நான் ஏற்கனவே சபிக்கப்பட்டிருக்கேன் இல்லையா, மாம் சிந்தாதுரக மாம், நான் கவலையோடு இருக்கக்கூடிய என்னை பார்த்து, விரஜந்து மானுஷீம் யோனிம் ஸ்திதாம். ஸோ அந்த மனித யோனியில் போகிறதுக்கு வேண்டி நான் நின்றுருந்தேன் அந்த சமயத்தில், ஸ்திதாம். ஸோ அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய என்னை பார்த்து, திருஷ்டுவா இதம் பிரார்த்தையா மாசுகு, என்னை பார்த்து அவர்களெல்லாம் பிரார்த்திச்சார்கள். ஜனனி நக பவ அனகே, எங்களுக்கு நீ அம்மாவாக ஆகு அப்படின்னு அவர்கள்லாம் என்னை பிரார்த்திச்சா, அதனால நான் வந்தேன்பான்றான். व्रजन्तु मानुषीं योनिं स्थितां चिन्तातुराः तु मां दृष्ट्वा इदं प्रार्थयामासुः जननीनः भव अनगे. तेभ्यः दत्त्वा वरं जाता पत्नी ते नृपसत्तम देवकार्यार्थसिद्ध्यर्थं जानीहि सम्भवो मम. தேபியக தத்துவா வரம், சரி நான் அவளுக்கு வரம் கொடுத்தேன், ஓகே நான் பத்து போடுறேன் தண்ணியிலன்னு வரம் கொடுத்துட்டேன் நான். ஜாதா பத்னி தே, ஆகவே நான் உனக்கு மனைவியாக ஆனேன். நிருபசத்தம, ராஜாக்களில் சிறந்தவரே, அதனால தான் நான் உனக்கு மனைவியாக ஆனேன். தேவகாரியார்த்த சித்தியர்த்தம், தேவங்களோட காரியத்தை சித்தி ஆக்கணும், அவளுக்கு பலன் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தேன். ஜானீகி, அறிந்து கொள்ளுங்கள், மம சம்பவக, அதுக்குத்தான் நான் சம்பவம்னு இந்த பிறப்பு, நான் அதுக்காகத்தான் பிறந்து மனித யோனியில் இங்கே உன்னோட மனைவியாக ஆகி காரியம் எல்லாம் அதுக்கு தான்னு சொல்கிறான். तेभ्यः दत्त्वा वरं जाता पत्नी ते नृपसत्तम देवकार्यार्थसिद्ध्यर्थं जानीहि सम्भवः मम. सप्त देवसवः पुत्रा मुक्ताः शापात् ऋषेः तु ते कियन्तं कालमेकः अयं तव पुत्रः भविष्यति. சப்தக தே வசவக, அந்த வசுக்களில் 7 பேர் புத்திராக, அந்த புத்திரர்களாக பிறந்து முக்தாக விடுதலை அடைந்தார். ஷாபாத் முக்தாக, ரிஷேகே ஷாபாத், யார் வசிஷ்ட ரிஷியுடைய சாபத்திலிருந்து முக்தாக விடுதலை அடைந்தார்கள். 7 குழந்தைகள், 7 வசுக்கள். கியந்தம் காலம் ஏகோ அயம், இவன் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்,
இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், இவனோட சாபம் அப்படி. ஸோ காலம் ஏக்கக அயம் தவ புத்திரக பவிஷ்யதி, கொஞ்ச நாளைக்கு இவர் உன்னுடைய புத்திரனாக இங்கே இருப்பார், பூமியில் இருப்பார்னு சொல்கிறான். सप्तदेव सवः पुत्राः मुक्ताः शापात् ऋषेः तूते कियन्तं काल एको अयं तव पुत्राः भविष्यति. पुत्रः पुत्रः गङ्गादत्तं इमं पुत्रं गृहाण शन्तनो स्वयं वसुं देवं विदित्वा येनं सुखं पुंक्ष्व सुत उद्भवम्. சந்தனோன்னு கூப்பிட்றா. ஹே சந்தனு ராஜாவே, கங்காதத்தம் இமம் புத்திரம், இது கங்கையால் கொடுக்கப்பட்ட பிள்ளை, கிரகான ஏற்றுக்கொள், நீங்களே வச்சுக்கலாம். வசும் தேவம் விதித்வா, இவன் சாதாரண குழந்தையில, இது வசு, தேவனான வசு என்று அறிந்து கொண்டு, விதித்வா அறிந்து கொண்டு, ஏனம் சுகம் புங்ஷ்வ, இவனை சுகமாக அனுபவிக்கலாம், நீங்கள் நல்ல சந்தோஷமாக இந்த குழந்தையோடு அனுபவிக்கலாம். சுத உத்பவம், இந்த பிள்ளை பிறந்ததை நீங்கள் கொண்டாடலாம். गङ्गादत्तमिमं पुत्रं गृहाण शन्तनो स्वयं वसुं देवं विदित्वा येनं सुखं पुंक्ष्व सुत उद्भवम्. गाङ्गेयः अयं महाभाग भविष्यति बलादिकः अद्य तत्र नयामि येनं यत्र त्वं वै मया वृतः. ஸோ இவன் பேர் காங்கேயன், ஏன்னா கங்கையோட பிள்ளைங்கிற அர்த்தத்தில் காங்கேயன் என்று இவனுக்கு பேர். மகாபாகியமுடையவரே. பவிஷ்யதி பல அதிகக, ரொம்ப பலசாலியாக இருப்பான் இந்த பீஷ்மர், ரொம்ப பலசாலி, காங்கேயன் அப்படி இருப்பான். அத்ய தத்ர நயாமி, நான் இப்போ அவனை குழந்தைய கொண்டு போகிறேன், நான் இப்போ இங்கே விட்டுட்டு போகிறதில்லை, நான் கொஞ்சம் நாள் கொண்டு போகிறேன், எங்கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். ஏனம் எத்திரத்துவம் மயாவிருத்தக, என்ன நீங்கள் கல்யாணம் மண்டியில் ஒரு இடத்துல, அந்த கங்கை நதி ஓடுற கரையில் என்னை கல்யாணம் மண்டியில் அந்த இடத்துக்கு நான் இப்போ கொண்டு போகிறேன் இந்த குழந்தையன்னு சொல்கிறான். गाङ्गेयः अयं महाभाग भविष्यति बलादिकः अद्य तत्र नयामि येनं यत्र त्वं वै मया वृतः. दास्यामि यौवनप्राप्तं पालयित्वा महीपते न मातृरहितः पुत्रः जीवेन च सुखी भवेत्. ஸோ யவன பிராப்தம், யவன வயசு வரைக்கும் நான் வளர்க்குறேன், ஒரு இளைஞன் ஆன உடனே தாசியாமி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் நான். பாலயித்வா, அந்த குழந்தைய அதுவரை ரட்சிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மகீபத்தே ராஜாவே உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ந மாத்ருரகிதக புத்திரக ஜீவேத் ந சுகி பவேத். ஸோ அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை வாழறது கஷ்டங்கிறாவோ. என்ன ஜீவேத்துன்னு அது சின்ன வயசில் அதுவும் குழந்தையாக்க அம்மா இல்லாட்டா அது ரொம்ப கஷ்டம், அது உயிரோடு வாழ முடியாது, பால்லாம் கொடுக்க வேண்டாமா குழந்தைக்கு. ஸோ அதனால் அதுக்கு உயிர் வாழறது கஷ்டம். ந சுகி பவேத், அது குழந்தைக்கு சுகமாகவும் இருக்காது, அதனால அம்மா கொஞ்ச நாளைக்கு இருக்கணுங்கிறனால நான் கொண்டு போகிறேன்றான். दास्यामि यौवनप्राप्तं पालयित्वा महीपते न मातृरहितः पुत्रः जीवेत् न स सुखी भवेत्. इत्युक्त्वा अन्तर्ददे गङ्गा तं गृहीत्वा च बालकं राजा च अतीव दुःखार्तः संस्थितः निजमन्दिरे. ஸோ இவளை சொல்லிட்டு உடனே அந்தர்தானம் ஆயிட்டா கங்காதேவி, அந்த இடத்துல கடை போயிட்டாவும். ஸோ கிரகித்வாச்ச பாலகம், அந்த குழந்தைய எடுத்துட்டு அவள் அந்தர்தானமாகி போயிட்டா. ராஜா அதீவ துக்கார்த்தக, ரொம்ப கஷ்டப்பட்டான் பாவம், குழந்தை வேற பிறந்த குழந்தை எடுத்து பொண்டாட்டி போயிட்டான். சம்சிதக நிஜ மந்திரே, அந்த தன்னுடைய பேலஸில் அவன் பாட்டி இருந்தான். इत्युक्त्वा अन्तर्ददे गङ्गा तं गृहीत्वा च बालकं राजा च अतीव दुःखार्तः संस्थितः निजमन्दिरे. भार्या विरहजं दुःखं तथा पुत्रस्य च अद्भुतं सर्वदा चिन्तयन्नास्ते राज्यं कुर्वन् महीपतिः. பாரியா விரகஜம், பாரியை பிரிந்ததுனால ஏற்படக்கூடிய விரகம், அதனால் ஏற்படக்கூடிய துக்கம். ஸோ பாரியா விரக, பாரியை பிரிந்த துக்கத்தை அனுபவிச்சு கொண்டு, ததா புத்திரஸ்ய, பிள்ளையும் போயிடுது. ஸோ பிள்ளையும் காணும், அதனால அந்த அந்த அற்புதமான அந்த துக்கம், ரொம்ப கஷ்டமான அந்த கைத காலத்தை சர்வதா சிந்தையன், எப்போதும் அவளையே நினைச்சுண்டு ஆஸ்தே இருந்தார். ராஜ்யம் குர்வன், அதோட ராஜ்யத்தையும் பண்ணிட்டு இருக்கார், நல்லதான் ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கார். மஹீபதிகி, அந்த ராஜா இப்படி நாட்டை ஆண்டுட்டு இருந்தார் கவலையோட. ராதேஸ்வர். भार्या विरहजं दुःखं तथा पुत्रस्य च अद्भुतं सर्वदा चिन्तयन्नास्ते राज्यं कुर्वन् महीपतिः. சிந்தையன் ஆஸ்தேன்னு படிக்கணும், நாஸ்தேன்னு படிக்கக்கூடாது, ஆஸ்தே. நான் கிடையாது மேம். ஆமாம், நான் அந்த இடத்துல நான் கிடையாது, ஆஸ்தேன்னு மாறிடும். ஓகே.
गच्छति काले अथ नृपतिः मृगयां गतः विघ्नन् मृगगणान् बाणैः महिषान् सूकरान् अपि. இப்படி காலம் போயிட்டே இருக்குது. கச்சதி காலே காலம் போயிட்டே இருக்குது. நிருபதிக்கு மிருகயாம் கதகா திருப்பி அவருடைய வேட்டையை ஆரம்பிச்சிட்டார். அவருடைய தொழிலில் வேட்டைக்கு போயிட்டு இருக்கார். நிக்னன் மிருககணான் மான் கூட்டத்தெல்லாம் அடிக்கிறாரு. பாடைகி தன்னுடைய பானங்களால். மகிஷான் எருமை அடிக்கிறாரு. சூக்கரான் பன்றிகள் அடிக்கிறாரு. அப்படி வேட்டைக்கு போயிட்டு இருக்கார் ராஜா. एवं गच्छति काले अथ नृपतिः मृगयां गतः विघ्नन् मृगगणान् बाणैः महिषान् सूकरान् अपि. गङ्गातीरम् अनुप्राप्तः स राजा शन्तनुः तदा नदीं शोकजलां दृष्ट्वा विस्मितः स महीपतिः. ஸோ கங்கா தீரத்துக்கு வந்தார் ஒரு நாளைக்கு. அதை பழைய இடத்துக்கு வரார். அங்கே பார்த்த உடனே அனுப்பிராப்தக அங்கே வந்து அடைந்த உடனே ராஜா சந்தனு ததா நதியை பார்க்குறார். தண்ணி குறைஞ்சு கிடக்கு. ஸ்தோக்க ஜலம், ஸ்தோக்கம்னா குறைச்சலாம், கம்மியாக. ஸோ ஸ்தோக்கான்னு ஆக்சுவலாக குழந்தை, அது சின்ன குழந்தைகளுக்கு ஸ்தோக்கான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்தோக்க ஜலம்னா குறைஞ்ச தண்ணியாக ஓடுறது கங்கையில். அதை பார்க்குறாரு, ஆச்சரியப்படுறார். விஸ்மிதகா ச மகிபதி, நார்மலாக இருக்கிற லெவலில் தண்ணி போல் கம்மியாக ஓடுறது. गङ्गातीरम् अनुप्राप्तः स राजा शन्तनुः तदा नदीं स्तोकजलां दृष्ट्वा विस्मितः स महीपतिः. तत्र अपश्यत् कुमारं तं मुञ्चन्तं विशिकान् बहून् आकृष्य च महाचापं क्रीडन्तं सरितः तटे. ஸோ அங்கே பார்க்குறார் ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை நிற்கிறதுங்க. ஒரு குமாரன் நிற்கிறான். விஷிகான் பகூன் முன்சந்தம், நிறைய அம்பு விட்டுருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வில்லிருந்து அம்பு விடுற ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருக்கிற குழந்தை அந்த பையனை பார்க்குறேன். ஸோ ஆக்ரிஷியச்சா மகாச்சாப்பம், பெரிய வில்லு வச்சுட்டுருக்கான். அந்த வில்லிலேருந்து அம்புகளை விட்டுட்டே இருக்கான். கிரீடத்தம் சரித்தக தட்டே, அந்த நதிக்கரையில் ஒரு பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத, விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தார் ராஜா. तत्र अपश्यत् कुमारं तं मुञ्चन्तं विशिकान् बहून् आकृष्य च महाचापं क्रीडन्तं सरितः तटे. சாப்பம்னா வில்லு, விஷிகான்னா அம்பு. ओके ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். तं वीक्ष्य विस्मितः राजा न स्म जानाति किञ्चन न उपलेभे स्मृतिं भूपः पुत्रः अयं मम वानवा. ஸோ விஸ்மிதகா ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை இந்த குழந்தைங்க, இன்னைக்கு பார்க்குறோமேன்னு பார்க்குறேன். நஸ்மா ஜானாதி கிஞ்சன், ஆனால் எதுவும் தெரில, யாரோட குழந்தை என்ன எதுன்னு இப்போ தெரில அவருக்கு. ந உபலேபே ஸ்மிருதிம், அவருக்கு ஞாபகம் வரலை. முன்னாடி நம்ம குழந்தை இப்படி பிரிஞ்சதெல்லாம் கூட ஞாபகம் வரல, அவ்வளோ நாள் ஆயிடுத்து. ஸோ அந்த ஞாபகம் அவருக்கு வரலை பூபக ராஜாக்கு. புத்ரோ அயம் மமவா ந வா, அதாவது இந்த பிள்ளை என்னோட பிள்ளையா வேற யாரோடைய பிள்ளையாங்கிற ஞாபகம் கூட அவருக்கு வரலை. तं वीक्ष्य विस्मितः राजा न स्म जानाति किञ्चन न उपलेभे स्मृतिं भूपः पुत्रो अयं मम वानवा. दृष्ट्वा अपि अमानुषं कर्म बाणेषु लघुहस्ततां विद्यां वा प्रतिमां रूपं तस्य वै स्मरसन्निभम्. அப்பிரதிமாம் ரூபம், அமானுஷம் கர்ம. இது சின்ன பையன் பண்ணுற வேலையே இல்லை. அவ்வளோ பெரிய வில்லை தூக்கிட்டு எவ்வளோ அம்புகளை விடுறதெல்லாம் சாதாரண பையன், மனித காரியமே இல்லை. அமானுஷம் கர்ம திருஷ்டுவா, இப்படி மனிதன் இல்லாமல் ஒரு தெய்வம் தான். ஏன்னா வசுதானே இப்போ பீஷ்மனா வந்திருக்கார். அப்படிப்பட்டவரோட செயலை பார்த்து பாணேஷு, இந்த பான்களை அப்படி லகுஹஸ்தத்தை அப்படி ஈஸியாக விடுறான். அம்ப அப்படி ஜல்னா லகு ஹஸ்தம்னா இது ஈஸியாக அப்படி விடும்போது பார்க்குறாரு, இது என்னடா மனிதனோட செய்கிற மாதிரியே இல்லையே. வித்யாம் வா அப்பிரதிமாம் வித்யாம்னா அளவிட முடியாத வித்தை. அப்படி ஒரு வித்தியை இருக்கணும், அந்த ஒரு அறிவு இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் காரியம் பண்ண முடியும். ஸோ அளவிட முடியாத அந்த வித்தியை பார்த்தார். ரூபம் தஸ்யவை, ஸோ அந்த ரூபத்தை பார்க்குறார், அவனோட பையனோட ரூபத்தை பார்க்குறார். ஸ்மரசன்னிபம், மன்மதன் போன்ற ரூபமாக இருக்கார். ஸோ அப்படி மன்மத ரூபமாக இருக்கக்கூடிய பிள்ளையை அவர் பார்த்தார். दृष्ट्वापि अमानुषं कर्म बाणेषु लघुहस्ततां विद्यां वा अप्रतिमां रूपं तस्य वै स्मरसन्निभम्. சன்னிபம், சங்காஷம் இதெல்லாம் போல அப்படின்னு அர்த்தம். ओके. पप्रच्छ विस्मितः राजा कस्य पुत्रः असि च अनग न उवाच किञ्चित् वीरः असौ
मुञ्चन् शिलीमुखान् अथ விஸ்மிதக ராஜா, ரொம்ப ஆச்சரியப்பட்ட ராஜா பப்ரச்ச கேட்குறார். இப்போ அவனை பார்த்து கேட்குறார், கசிய புத்திரக அசீச்ச அனக, குற்றமற்றவனே நீ யாருடைய குழந்தை? அனகான குற்றமற்றவனே. கசிய புத்திரக அசி, நீ யாருடைய பிள்ளைப்பா? ந உவாச்ச கிஞ்சித் வீரக, ஒன்றுமே பதிலே சொல்லலை அந்த பிள்ளை. அசௌ முஞ்சன் ஷிலிமுகான், ஷிலிமுகான் இது ஷார்ப்பான எட்ஜை உடையதுன்னு என்ன அர்த்தம்? அம்புன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஷிலிமுகம்னால அம்புன்னு அர்த்தம். ஸோ அந்த அம்புகளை விட்டுற வேகத்திலேயே இருக்கானே தவிர ஒரு பதிலும் சொல்லலை அந்த வீரன். पप्रच्छ विस्मितः राजा कस्य पुत्रः असि च अनघ न उवाच किञ्चित् वीरः असौ मुञ्चन् शिलीमुखान् अथ अन्तर्धानं गतः सः अथ राजा चिन्तातुरो अभवत् को अयं मम सुतो बालः किं करोमि व्रजामिकम्. ஸோ அந்தர்கதக சகாதா, அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா காணோம். ஸோ ராஜா என்னாச்சுன்னா, இப்போ பார்த்தோம், இவ்வளோ நாள் பார்த்தோம், இந்த பிள்ளை திடீர்னு காணாமல் போயிடுது, அந்தர்தானம் எடுத்து அந்த பிள்ளை. ஸோ என்னடா காணோம்னு பார்க்குறா, ரொம்ப கவலைப்பட்டார். சிந்தாத்துரக அபவத்து, ரொம்ப கவலைப்பட்டார் ராஜா. கோ அயம் மம சுதக, இவன் ஒருவேளை என்னோட பிள்ளையோ, இப்போ தான் தோன்றுறது. பாலக, இந்த பையன் என்னுடைய பிள்ளையாக இருக்குமோ? கிம் கரோமி விரஜாமிக்கம், நான் என்ன பண்ண முடியும் இப்போது? குழந்தை வர காணாமல் போயிடுது இப்போது. விரஜாமிக்கம், நான் யார்கிட்ட போய் அடைக்கலம் புகிறது? கம்னா யாரை நான் அடைக்கலமாக நான் அடைவேன்? யார்கிட்ட போய் கேட்பேன் என் பிள்ளை தான்னு யோசிக்கிறேன். अन्तर्धानं गतः सः अथ राजा चिन्तातुरो अभवत् को अयं मम सुतः बालः किं करोमि व्रजामीकम्. गङ्गां पुष्टाव भूपालः स्थितः तत्र समाहितः दर्शनं सा ददौ च अथ चारुरूपा यथा पुरा. ஸோ தன்னோட பிள்ளைன்னு ஒரு ஊகித்த உடனே அவர் கங்கையை ஸ்துதி பண்ணுறார். இப்போ ஸோ கங்காம் துஷ்டாவ பூபாலக ராஜா வந்து கங்கையை ஸ்துதி பண்ணார். ஸ்திதக தத்திர சமாஹிதக, ஒருமுகப்பட்ட மனசோடு அப்படியே உட்காந்து அப்படியே ஸ்துதி பண்ணார். ஸோ தர்ஷனம் சா ததவ், வந்துட்டான் கங்கை தேவி பழைய ரூபத்தில், புறா யதா புறா, முன்னாடி எவ்வளோ அழகாக சாரு ரூபா, அழகான ரூபத்தோடு எப்படி வந்தாலோ அதே மாதிரி சா தர்ஷனம் ததவ், அவருக்கு தர்ஷனம் கொடுத்தாள். गङ्गां तुष्टाव भूपालः स्थितः तत्र समाहितः दर्शनं सा ददौ च अथ चारुरूपा यथा पुरा. दृष्ट्वा तां चारु सर्वाङ्गीं बभाषे नृपतिः स्वयं को अयं गङ्गे गतः बालः मम त्वं दर्शय अधुना. दृष्ट्वा, ஆமாம், இது சாரு சர்வாங்கியும் திருஷ்டுவா, அழகான உருவத்தோடு கூடி இருக்க அவளை பார்த்து, திருஷ்டுவா பார்த்து, நிருபதிகி ஸ்வயம் பபாஷே, இப்போ ராஜா பேசுகிறார், அவளை பார்த்து பேசுகிறார். கோ அயம் கங்கே, ஏ கங்காதேவியே, கங்கையே, யார் இவன்? கக அயம், யார் இப்போ இருந்தா இங்கே பார்த்தேனே, பாலக. ஸோ மம பாலக, என்னுடைய பிள்ளையா? தொம் தர்ஷயாதுனா, என்னுடைய பிள்ளை நீ இப்போ காட்டேன் அப்படி கேட்குறேன். दृष्ट्वा तां चारु सर्वाङ्गीं बभाषे नृपतिः स्वयं को अयं गङ्गे गतः बालः मम त्वं दर्शय अधुना. गङ्गा उवाच, ஆமாம், கங்கா உவாச்ச, पुत्रः अयं तव राजेन्द्र रक्षितश्च अष्टमो वसुः ददामि तव हस्ते तु गाङ्गेयः अयं महातपाः. ஸோ உன்னுடைய பிள்ளை அயம் புத்திரகா, ஒன்றா உன்னோட பிள்ளை. ஸோ ரட்சிதகா ச அஷ்டமகா வசுகு, நான் ரட்சித்தேன், இந்த 8வது வசுவை நான் ரட்சித்திருந்தேன். ஹே ராஜேந்திர, ராஜாவே. ததாமி தவஹஸ்தே, உங்கள் கையில் கொடுத்துட்றேன், ஒப்படைச்சுட்றேன், உங்கள் கையில் நான் இப்போ கொடுக்குறேன். காங்கேயக அயம், இவன் மகா தபஸுடைய காங்கேயன், கங்காபுத்திரனாக இருப்பான்னு சொல்லி கொடுக்குறான். गङ्गा उवाच, पुत्रः अयं तव राजेन्द्र रक्षितः च अष्टमः वसुः ददामि तव हस्ते तु गाङ्गेयः अयं महातपाः. कीर्तिकर्ता कुलस्य अस्य भविता तव सुव्रत पाठितस्तु अखिलान् वेदान् தனுர்வேதம் ச சாஸ்வதம். ஸோ உன்னுடைய சுப்ரதான்னு கூப்பிட்றா. சுப்ரதான நல்ல விரதத்தை உடையவனே ஹே ராஜா. குலசிய அசிய கீர்த்தி கர்த்தா, உன்னுடைய குலத்துக்கே பெருமையை சேர்க்கக்கூடியவனாக இருப்பான் இந்த பிள்ளை.
ஸோ பவிதான்னு ஏற்படுவான், அவ்வாறு இருப்பான் உன்னுடைய பிள்ளை. ஸோ பாடிதஸ்து அவனுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன்? அகிலான் வேதான், எல்லா வேதமும் அவனுக்கு தெரியும். இப்போ எல்லாம் சொல்லிக் கொடுத்தாச்சு. தனுர்வேதத்தை சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ உபவேதம் இல்லையா, இந்த யஜுர்வேதத்தோட உபவேதம் தான் தனுர்வேதம். ஸோ தனுர்வேதம் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். சாஸ்வதம் நிலையான அந்த தனுர்வேதத்தை அவன் நன்னா கற்றுன்னு இருக்கான். कीर्तिकर्ता कुलस्य अस्य भविता तव सुव्रत पाठितस्तु अखिलान् वेदान् धनुर्वेदं च शाश्वतम् वसिष्ठस्य आश्रमे दिव्ये संस्थितः अयं सुतः तव सर्वविद्याविदानज्ञः सर्वार्थकुशलः शुचिः. திவ்யே வசிஷ்ட ஆசிரமே, இவன் எங்கே இருந்தான்னா வசிஷ்ட ஆசிரமத்தில் இருந்தார். வசிஷ்டரோட ஆசிரமத்தில் இருந்து தான் வேதங்கள்லாம் கற்றுட்டுருக்கார் அவன். சம்ஸ்திதன் அங்கே நிலை கொண்டு தான் தவசுதகா உன்னுடைய பிள்ளை அங்கேருந்து தான் எல்லாம் அந்த வேதங்கள் எல்லாம் அறிஞ்சிட்டு வந்திருக்கார். சர்வ வித்யா விதானஜக, எல்லா வித்தியைகளும் அறிந்தவர். எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதை விதானம் எப்படி செய்யணும், யூஸ் பண்ணுங்கிற எல்லாத்தையுமே ஞகன்னு அறிந்தவர். சர்வார்த்த குஷலக, எல்லாத்தையும் அடைவதில் சாமர்த்தியம் உடையவர். ஸோ சர்வ அர்த்த குஷலகன்னு எனக்கு எது வேணுமோ அதை அடையக்கூடிய சாமர்த்தியம் உடையவர், அப்பேற்பட்டவர். சுச்சிஹி, ரொம்ப சுத்தமான சதாச்சாரம் உடையவர் இந்த பீஷ்மர்னு சொல்லி ஒப்படைக்கிறான். वसिष्ठस्य आश्रमे दिव्ये संस्थितः अयं सुतस्तव सर्वविद्याविदानज्ञः सर्वार्थकुशलः शुचिः. राधे कृष्ण मैम. सर्वविद्या ओके. यद्वेद जामतज्ञः असौ तद्वेद अयं सुतः तव गृहाण गच्छ राजेन्द्र सुखी भव नराधिप. ஜாமதக்னியக அசௌ, ஜாமதக்னி யார்? ஜமதக்னியோட பிள்ளை பரசுராமர். ஸோ பரசுராமர் எவ்வளவு தெரியுமோ எத் வேத, ஸோ எந்த ஒரு கலைகளெல்லாம் பரசுராமருக்கு தெரியுமோ தவசுதக அயம், உன்னுடைய பிள்ளையான இந்த பீஷ்மனுக்கும் காங்கேயனுக்கும் தத் வேத அவனும் அறிவான். ஸோ பரசுராமருக்கு ஈக்குவலாக சொல்கிறான். ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு எல்லாமே தெரியும். கிரகான எடுத்துக்கோ, இந்த குழந்தைய எடுத்துக்கோ. கச்ச போய்க்கோ ராஜேந்திர, சுகி பவ நராதிப, ஹே ராஜாவே நீ சுகமாக இரு, இந்த பையனை அழிச்சுட்டு போயிடுன்னு சொல்லி கொடுக்குறான். तद्वेद अयं सुतस्तव गृहाण गच्छ राजेन्द्र सुखी भव नराधिप. इत्युक्त्वा अन्तर्ददे गङ्गा दत्त्वा पुत्रं नृपाय वै नृपतिः तु मुदा युक्तः बभूव अतिसुखान्वितः. ஸோ இவளை சொல்லிவிட்டு இத்யுக்த்வா, இவ்வாறு சொல்லிவிட்டு அந்தர்தியானம் ஆயிட்டா, காணாம போயிட்டா கங்கை. தத்வா புத்திரம் நிருபாய, தன்னுடைய பிள்ளையை அந்த ராஜாட்ட ஒப்படைச்சிட்டு போனான். நிருபதிகேது முதாயுக்தக, முதானது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமானார் அந்த ராஜா. பபுவ அதி சுகான்விதக, ரொம்ப சுகத்தோடு, இவ்வளோ நாள் துக்கப்பட்டு இருந்தார், இப்போ ரொம்ப சுகத்தோடு சேர்ந்து இருந்தார். अंतर्गते गंगा दत्वा पुत्रं नृपाय वै नृपतिः तु मुदा युक्तः बभूव अतिसुखान्वितः. सम् आलिङ्ग्य सुतं राजा सम् आग्राय च मस्तकं समारोप्य रथे पुत्रं स्वपुरं स प्रचक्रमे. சம் ஆலிங்கிய, நல்லா கட்டினார் குழந்தைய, நல்லா ஆற தழுவினார் சுதம் அந்த பிள்ளைய. ராஜா சம் ஆக்ராய, மஸ்தகம்னு உச்சி முகர்ந்தார். ஆக்ரானம்னு பண்ணுறதுன்னு முகர்றது எங்கள் மண்டையில், அப்படின்னு உச்சி முகர்றது தமிழில், உச்சி முகர்ந்தார் குழந்தைய. சம் ஆரோப்பிய ரதே, குழந்தைய அந்த பையனை அந்த ரதத்தில் ஏற்றினார். புத்திரம் ஸ்வபுரம் ச பிரச்சக்கரமே, பிரச்சக்கரமேன்னு திரும்பினார்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய ஊருக்கு திரும்பினார். கங்கை நதிக்கரைக்கு வேட்டையாட வந்தார் இல்லையா, ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டார். सम् आलिङ्ग्य सुतं राजा सम् आग्राय च मस्तकं सम् आरोप्य रथे पुत्रं स्वपुरं च प्रचक्रमे. दत्त्वा गजाह्वयं राजा चकार उत्सवम् उत्तमं दैवज्ञं च सम् आहूय पप्रच्छ च शुभं दिनम्. ஸோ கஜாஹ்வயம் கத்வா, ஸோ கஜாஹ்வயம்னு ஹஸ்தினாபுரம்,
அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போய் கஜனாலே ஹஸ்தினாலே யானைன்னு அர்த்தம். ஸோ கஜாஹ்வயம்னா ஹஸ்தினாபுரம். ஸோ அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போனார் ராஜா. சகார உற்சவம் உத்தமம், பெரிய உற்சவம், குழந்தை கிடச்சிருக்கான்னு அவ்வளோ பெரிய உற்சவம் நடத்தினார் அந்த ராஜா. தைவஜ்ஞம் ச சமாஹூய, தைவஜ்ஞம்னு சொன்னான்னா அந்த ஜோசியர்னு அர்த்தம். இந்த விதியெல்லாம் அறிந்தவாங்கிறது ஜோசியர். ஸோ ஜோசியரை கூப்பிட்டார். பப்ரச்ச சுபம் தினம், நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கோன்னு சொல்கிறார். இப்போ அவளை பார்த்து गत्वा गजाह्वयं राजा चकार उत्सवम् उत्तमं दैवज्ञं च समाहूय पप्रच्छ च शुभं दिनम् समाहृत्य प्रजाः सर्वाः सचिवान् सर्वशः शुभान् यव्वराज्ये अथ गाङ्गेयं स्थापयामास पार्थिवः. எல்லா பிரஜைகளையும் அழைக்கிறார், கூப்பிட்றார். சமாகிருத்தியான எல்லாரும் கூப்பிட்டு சச்சிவான் மந்திரிகள் எல்லாம் அழைக்கிறார். சர்வசக சுபான், எல்லா இடமும் சுபம் கோலாகலமாக இருக்குங்க. யவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். ஸோ நல்ல நாளை பார்த்து ஜோசியத்தை கேட்டு அந்த நாளில் யவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுறார். காங்கேயம் அந்த கங்காபுத்திரனை ஸ்தாபயாமாச பார்த்திவகன்னு இந்த ராஜா, பிருத்திவிங்கிற பூமிக்கு ராஜா. ஸோ அந்த ராஜா வந்து இவருக்கு யவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி அதில் உட்காத்தி வைத்தார். ஸ்தாபயாமாச. समाहृत्य प्रजाः सर्वाः सचिवान् सर्वशः शुभान् यव्वराज्ये अथ गाङ्गेयं स्थापयामास पार्थिवः. कृत्वा तं युवराजानं पुत्रं सर्वगुणान्वितं सुखम् आसस धर्मात्मा न सस्मार च जाह्नवीम्. அவ்வளோதான். யுவராஜானம் கிருத்வா, அவனை யுவராஜாவாக ஆக்கி, இளவரசனாக ஆக்கி பிள்ளைய சர்வகுணான்விதம், நல்ல குணங்கள் நிறைந்தவனாக இருக்கார். சுகம் ஆசச்ச தர்மாத்மா. ஸோ தர்மாத்மாவான அந்த சந்தனு ரொம்ப சுகமாக இருந்தார். பிள்ளை நல்ல பிள்ளை கிடச்சிட்டான். ந சஸ்மாரச்ச ஜானகம். இப்போ கங்கையோட நினைப்பு கூட வரல இருக்கு. இப்போ ஒய்ஃபை பற்றின கவலை எல்லாமே சுத்தமாக போயிடுத்து. என்னை பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் ந சஸ்மார, நினைக்கவே இல்லையே ஜான்கவிய இந்த கங்கையை. कृत्वा तं युवराजानं पुत्रं सर्वगुणान्वितं सुखम् आसस धर्मात्मा न सस्मार च जाह्नवीं. सूत उवाच एतद्वः कथितं सर्वं कारणं वसुशापजं गाङ्गेयस्य तथा उत्पत्तिं जाह्नव्याः सम्भवं तथा. ஸோ மொத்தமாக சொல்லியாச்சு. சூதர் இங்கே கதை சொல்லியிருக்காரா நைமிஷாண்டில். நல்ல கதை சொல்லியாச்சுப்பா. வசு சாபஜம், வசுக்களுடைய சாபத்தினால் ஏற்பட்ட அந்த கதையெல்லாம் சர்வம் காரணம் ஏத்தது, எல்லா காரணத்தையும் காரியத்தோடு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. காங்கேயசிய ததா உற்பத்தி, காங்கேயனாகப்பட்ட பீஷ்மர் எப்போ பிறந்தார்கிறதையும் சொல்லியாச்சு. ஜான்கவியாக சம்பவம் ததா, எப்படி கங்கை பூமியில் பிறந்தா எல்லாத்தையும் உங்களுக்கு மொத்தமாக சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். सूत उवाच एतद्वः कथितं सर्वं कारणं वसुशापचं गाङ्गेयः तथा उत्पत्तिं जाह्नव्याः सम्भवं तथा. गाङ्गेयस्य गाङ्गेयस्य तथा उत्पत्तिं. गङ्गा अवतरणं पुण्यं वसूनां सम्भवं तथा यः शृणोति नरः पापात् मुच्यते न अत्र संशयः. ஸோ கங்கா அவதரணம், கங்கை பூமிக்கு வந்தா இல்லையா. ஸோ இந்த கதையை இந்த புண்ணியமான கதை வசூனாம் சம்பவம் ததா, வசுக்கள் எப்படி வந்து பூமியில் பிறந்தார்கள் இந்த கதையெல்லாம் யக சுனோதி, யார் கேட்கிறானோ அந்த நரக, அந்த மனிதன் பாபாத் முச்சதே, பாபத்திலிருந்து விடுதலை அடைவான். ந அத்திர சம்சயக, அவர் அதில் சந்தேகமே பட வேண்டாம், கண்டிப்பாக பாவ விடுதலை ஏற்படும். गङ्गावतरणं पुण्यं वसूनां सम्भवं तथा यः शृणोति नरः पापान् मुच्यते न अत्र संशयः. गङ्गा अवतरणम् ओके. पुण्यं पवित्रम् आख्यानं कथितं मुनिसत्तमाः यथा मया श्रुतं व्यासात् पुराणं वेदसंहितं. ஸோ இந்த மாதிரி இந்த கதை ஆக்கியானம், இந்த கதை இருக்கே புண்ணியமானது, பவித்திரமானது, கதிதம் முனிசத்தமாக, இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முனிவர்களே, சிறந்த முனிவர்களே, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். யதாமயா சுதம், நான் எப்படி கேட்டேனோ, வியாசத்திலிருந்து நான் கேட்டிருக்கேன். அது எப்படி கேட்டேனோ அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் நான். புராணம் வேத சம்மிதம், வேதத்துக்குள் இருக்கக்கூடிய, வேதத்தாலேயே மதிக்கப்படக்கூடிய இந்த கதை. ஸோ வேதத்துக்கு சம்மதமான இந்த கதையை நான் உனக்கு புராணத்தில் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். पुण्यं पवित्रम् आख्यानं
कथितं मुनिसत्तमाः यथा मया श्रुतं व्यासात् पुराणं वेदसंहितम् श्रीमद्भागवतं पुण्यं नाना आख्यानकथान्वितं द्वैपायनमुख उद्भूतं पञ्चलक्षणसंयुतम्. இங்கே பாகவதம்னு சொன்னால் தேவி பாகவதம் எடுக்கணும் இங்கே. ஸோ நம்ம நார்மல் பாகவதம் கிடையாது, இந்த இடத்துல பாகவதம். ஸோ தேவி பாகவதம் ரொம்ப புண்ணியமானது. இது நானா ஆக்கியான கதான்விதம், நிறைய கதைகள் இதில் வரும். கிளைக்கதைகள்லாம் நிறைய இருக்குது இந்த கதை இதில் தேவி பாகவதத்தில். துவைபாயன முக உத்பூதம், துவைபாயனர் வாயிலிருந்து வந்தது. யார்? வியாசர். துவைபாயனர், தீபத்தில் பிறந்த துவைபாயனர். ஸோ அந்த அவருடைய வியாசருடைய வாயிலிருந்து வந்தது. பஞ்சலக்ஷண சம்யுதம். எப்போவுமே பாகவதுக்கு அந்த ரெகுலர் பாகவதம் படிக்கிற வச்சு, கிருஷ்ண பாகவதம் படிக்கிற வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், 10 லட்சணம் சொல்லுவோம். இங்கே 5 லட்சணம், அதே ஷார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எல்லா லட்சணங்களும் இருக்கும் அந்த பாகவத்தில். என்னென்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாமே இருக்கும். மனுவோட சரித்திரம், அப்புறம் அந்த சர்க்கம் விசர்க்கம், அதான் 2வது தடவை பிரம்மா படைக்கிறது, சக்கலமுமே எல்லாமே இதுலேயும் வரும். ஆனால் அதை ஷார்ட் பண்ணிவிடுவோம். சர்க்கம் விசர்க்கத்தை சேர்த்து ஒரே ஒரு ஹெட்டில் வந்துடும். அப்படியே 5 லட்சணம் கடைசியாக உள்ளதுதான் நமக்கு மெயினாக ஞாபகம் வரணும். ஆශ්‍රயம், இந்த 10 லட்சணத்தில் முக்கியமானது அண்ட் கடைசியாக உள்ளது ஆශ්‍රயம் சொல்லக்கூடியது. ஆශ්‍රயம்னா பகவான் அர்த்தம். ஸோ பகவானை பற்றி இருக்கும் லாஸ்ட்டாக. அதில் இல்லாதது அந்த ஆශ්‍රயங்கிற அந்த பகவானை பற்றி இல்லாதது எதுவுமே கிடையாது. இங்கே தேவியை பற்றி சொல்லுமானா அங்கே பாகவத்தில் கிருஷ்ணரை பற்றி சொல்லும், நாராயணனை பற்றி சொல்லும், அவ்வளோதான். श्रीमद्भागवतं पुण्यं नाना आख्यानकथान्वितं द्वैपायन मुखोद्भूतं पञ्चलक्षणसंयुतं कृण्वतां सर्वपापज्ञं शुभदं सुखदं तथा इतिहासम् इमं पुण्यं कीर्तितं मुनिसत्तमाः. பாபக்னம் அப்படியா? ஓ ரைட் ஓகே. நான் அதை ஹியரிங் விசாரித்தேன். ஓகே. சர்வ பாபக்னம் சுபதம், இது பாபத்தை எல்லாம் கொல்லக்கூடியது. கிணம்னானே கிணத்தின்னு கொல்றது. ஸோ பாபத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது, இது சுபமானது. இது சுகதம், கேட்க கேட்க சுகத்தை கொடுக்கக்கூடியது. சுண்வதாம் சுகதம், யாரெல்லாம் கேட்குறாளோ இது சுகத்தை அளிக்கக்கூடிய கதைகள். இதிகாசம், இப்பேற்பட்ட இதிகாசம் இது. இமம் புண்ணியம், இப்படி இந்த மாதிரி புண்ணியமான இந்த கதையை கீர்த்தித்தம் முனிசத்தமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முனிவர்களே, நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறார் சூதார். श्रृण्वतां सर्वपापघ्नं शुभदं सुखदं तथा इतिहासम् इमं पुण्यं कीर्तितं मुनिसत्तमाः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां द्वितीयस्कन्धे देवी व्रत उत्पत्ति वर्णनं नाम चतुर्थोऽध्यायः. தேவவிரதன்னா யாரு? தேவவிரதன் தான் பீஷ்மர். தேவவிரத உற்பத்தி. தேவவிரத உற்பத்தி. ओके. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ पञ्चमोऽध्यायः. ऋषय ऊचुः वसूनां सम्भवः सूत कथितः शापकारणात् गाङ्गेयस्य तथा उत्पत्तिः कथितालो महर्षणे. ஸோ சூத்தான்னு கூப்பிட்றார். சூத்தரே லோமஹர்ஷனேன்னு கூப்பிட்றார். லோமஹர்ஷனா ரோமஹர்ஷனுடைய பிள்ளையாக இருக்கார் இல்லையா? ஸோ ரோமஹர்ஷனோட பிள்ளை தானே இந்த சூத்தார். ஸோ அதனால லோமஹர்ஷனே அப்படின்னே கூப்பிட்றார். ரோமஹர்ஷனேன்னா அப்பா தான் பிள்ளை, பிதாவை புத்திரக. ஸோ ரோமஹர்ஷரே அப்படின்னு கூப்பிட்றா சூத்தரே. ஸோ ஷாபகாரணாத் வசூனாம் சம்பவக கதிதக, சாபத்தின் அடிப்படையில் வசுக்கள் பிறந்தார்கள் என்று அந்த கதையை கதிதக நீ உங்களால் சொல்லப்பட்டது. காங்கேயஸ்ய ததா உற்பத்தி, அதே மாதிரி பீஷ்மர் அந்த கங்கை புத்திரனோட பிறப்பை பற்றி கதிதா அதுவும் சொல்லப்பட்டது அப்படின்னு இவ்வாறு ரிஷிகள் வந்து சூதரை பார்த்து பேசுகிறா. இப்போ ऋषय ऊचुः वसूनां सम्भवः सूत कथितः शापकारणात् गाङ्गेयस्य तथा उत्पत्तिः कथिता लो महर्षणे. माता व्यासस्य धर्मज्ञ नाम्ना सत्यवती सती कथं शन्तनुना प्राप्ता भार्या गन्धवती शुभा. ஸோ தர்மஜா, தர்மம் அறிந்தவரே சூதரே. நாம்னா சத்யவதி சதி, அவள் சதியான அந்த சத்யவதி. மாதா வியாசஸ்ய, அம்மா வியாசரோட அம்மா தானே அவள். ஸோ அந்த சத்யவதிங்கிற பெயருடைய வியாசருடைய அம்மா கதம் சந்தனுனா பிராப்தா. இப்போ சந்தனுக்கு இப்போ கங்கை தான் பொண்டாட்டின்னு முதல் பொண்டாட்டி சொல்லியாச்சு. இப்படி எப்படி இந்த சத்யவதியை இவர் மனைவியாக அடைந்தார்? கதம் சந்தனுனா பிராப்தா பாரியா. ஸோ இவளும் சத்யவதியும் பின்னாடி சந்தனுக்கு பொண்டாட்டியாக வந்தாளே அந்த கதையை சொல்லுங்கன்றா. இப்போ
சுபாகந்தவதி. அது மட்டும் இல்லை, சுபமான கந்தத்தை பார்த்து தான் இவர் அவளை தேடியே போனார். ஏன்னா அவளோட வாசனை அப்படியே பரவருது. அப்படி ஒரு சுபகந்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் பராசரர். அதனால அந்த சுபமான கந்தத்தை உடைய அந்த சத்தியவதியை எப்படி சந்தனு அடைந்தார் கேட்குறேன். माता व्यासस्य धर्मस्य नाम्ना सत्यवती सती कथं शन्तनुना प्राप्ता आर्या गन्धवती शुभा तन्ममाचक्ष्वविस्तारं दाशपुत्री कथं वृता राज्ञा धर्मवरिष्ठेन संशयं छिन्दि सुव्रता. சுவ்ரதான்னு கூப்பிட்றா. நல்ல விரதத்தை உடைய சூதரே, தன்மம ஆட்சிச்சு, அந்த கதையை சொல்லுங்க எங்களுக்கு. ஆட்சச்சுவன்னு யுட்டல் விஸ்தாரமாக சொல்லணும். தாசபுத்திரின்னா மீனவனுடைய பெண். தாசன மீனவன், செம்படவன். ஸோ அவனுடைய அந்த மீனவனோட பெண்ணாக பிறந்த அவள் எப்படி இந்த மாதிரி ராஜாவுக்கு பொண்டாட்டியானா கதம் விருதா, எப்படி அவளை மனைவியாக இந்த ராஜா அடைந்தார். ராஜ்ஞா, ராஜாவால் எப்படி அடையப்பட்டாள். தர்மவரிஷ்டேன, அதுவும் ராஜா எப்பேற்பட்ட சாதாரண ராஜா கிடையாது, ரொம்ப தர்மத்தில் சிறந்தவர். அப்பேற்பட்ட ராஜாவை இந்த ஒரு மீனவ பெண் அடைஞ்சிட்டாளே. ஸோ சம்சயம் சிந்தி, இந்த சந்தேகத்தை எங்களுக்கு நீக்குங்கள். சிந்தின வெட்டுங்கள், எங்களுக்கு இந்த சந்தேகம் வருது. எப்படி பேர்பட்ட ராஜா இப்படி ஒரு மீனவ பெண்ணை போய் கல்யாணம் பண்ணார், அதை சொல்லுங்கன்னு கேட்குறான். तन्ममाचक्ष्वविस्तारं दाशपुत्री कथं वृथा राज्ञा धर्मवरिष्ठेन संशयं छिन्दि सुव्रत. सूत उवाच शन्तनुः नाम राजर्षिः मृगया निरतः सदा वनं जगाम निघ्नन् वै मृगांश्च महिषान् रुरून्. ஸோ சூதர் சொல்கிறார், இங்கே பதில் சொல்கிறார். சந்தனு என்ற ராஜரிஷி, அவர் சாதாரண ராஜா கூட கிடையாது, ரிஷியாக கூட இருந்திருக்க அப்பேற்பட்ட ஒரு தர்ம ஆள் அவர். ஸோ மிருகயா நிரத்தக, எப்போதுமே வேட்டைக்கு போயிட்டு இருப்பார், அவருக்கு ரொம்ப இஷ்டம் அது. ஸோ அதனால் நிரத்தகன்னு ஆல்வேஸ் அவர் வேட்டைக்கு போயிட்டு இருப்பார் சதா எப்போதும். வனம் ஜகாம, இதை மாதிரி வனத்துக்கு போனார், வேட்டையாடத்துக்கு போனார். நிக்னன் மிருகாம்ஷ மகிஷ்யான் ருரூன், நிறைய மிருகங்களை, அதாவது மான்களை, மிருகங்கிறது வெறும் மிருகங்களுக்கும் மிருகதான். ஸோ மிருகங்களை வேட்டையாடினார். மகிஷான், எருமை மகிஷங்கள் எல்லாம் வேட்டையாடினான். ருருங்கிறது மான், காட்டுமான். ஸோ காட்டுமான்கள் எல்லாம் வேட்டையாடின்னு அவர் போனார். ராதே கிருஷ்ண மேம். शन्तनुः नाम राजऋषिः मृगया निरतः सदा वनं जगाम निघ्नन् वै मृगांश्च महिषान् रुरून्. चत्वारि एव तु वर्षाणि पुत्रेण सह भूपतिः रममाणः सुखं प्राप कुमारेण यथाहरः. மிருகயதி, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. மிருகயதி தேடுறது, மிருகயத்தின்னு தேடுறது. ஸோ இப்போ தேடி வேட்டையாடுறால, அதனால அதுக்கும் அங்கே மிருகியான்னு வந்துடுது. வேற ஒன்றும் இல்லை, வேட்டையாடும் போது தேடணுமே. ஸோ அந்த வார்த்தை அங்கேயே அப்படியே ஆடுது. ஸோ பேசிக் மீனிங் வந்து தேடுறது, அது வேறு. ஸோ சத்வாரி ஏவது வருஷாணி, 4 வருஷம் இந்த பிள்ளையோடு இருக்க. புத்திரேன சக பூபதிகி, அந்த பிள்ளையை அடைஞ்சி ஒரு 4 வருஷம் போச்சு. ரமமானக, ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ரமிச்சுன்னு இருக்கார் பிள்ளையை அடைஞ்சி. சுகம் பிராப குமாரேன யதா ஹரக, முருகனை பெற்ற ஹரன் சிவன். ஸோ குமாரன்னு முருகனோட பேர். ஸோ குமாரனை பெற்ற அந்த ஹரன் சிவன் எவ்வளவு ஆனந்தம் அடைந்தாரோ அதுபோல் இவர் அந்த பிள்ளையை அடைந்து சந்தோஷம் அடைந்தார். चत्वारि एव तु वर्षाणि पुत्रेण सह भूपतिः रममाणः सुखं प्राप कुमारेण यथाहरः. एकदा विक्षिपन् बाणान् विनिघ्नन् खड्गसूकरान् स कदाचित् वनं प्राप्तः कालिन्दीं सरिताम्बराम्. ஏகதா, ஒரு முறை, விட்சிப்பன் பாணான் எல்லாம் பானங்களை போட்டுட்டே போகிறார், எல்லாம் கொல்லுண்டே போகிறார் அந்த வனத்தில். ஸோ நிகுனனை கொண்டு கட்க சூக்கரான், கட்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம்ல, ரைனோசரஸ், காண்டாமிருகம். ஸோ அதுவும் சூக்கரனை பன்றிகளெல்லாம் அடிச்சுன்னு போயிட்டே இருக்கார் ஒரு பாட்டுக்கு. கதாச்சித்து வனம் பிராப்தக, அப்படி தேடி ஒரு வனத்துக்கு வரார். அந்த இடத்துல பார்த்தா ஒரு காளிந்தி நதி ஓடின்னு இருக்கு, யமுனை நதி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சரிதாம் வராம், சிறந்த அந்த நதி ஓடக்கூடிய இடத்துக்கு வந்து அடைந்தார். एकदा विक्षिपन् बाणान् विनिघ्नन् खड्गसूकरान् स कदाचित् वनं प्राप्तः कालिन्दीं सरिताम्बराम्.
पतिः अनिर्देश्यम् अजिग्रत् गन्धम् उत्तमं तस्य प्रभवम् अन्विच्छन् सञ्चचार वनं तदा. ஆஜிக்ரத். ओके அஜிக்ரத் மீனிங் தப்பு கிடையாது, பட் ஆஜிக்ரத் இங்கே நம்ம பிரிக்கும் போது அப்படி தான் பிரிக்க முடியாது. ஆஜிக்ரத். ओके मैम. ஸோ அனிர்தேஷ்யம் சொல்ல முடியாத ஒரு மனம் வருது. ஸோ அனிர்தேஷம்னு இது என்ன ஸ்மெல்லு அப்படின்னு புரியல அவருக்கு, என்ன ஸ்மெல் இவ்வளோ மனம் அடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ மகிபதி ராஜா வந்து ஆஜிக்கிறது நல்லா உறிஞ்சின்னு போயிட்டுருக்காராம். எல்லாம் வாசனையாக இருக்கே அதை உறிஞ்சின்னே போயிட்டுருக்கார் அவர். கந்தம் உத்தமமான அந்த மனத்தை ஏற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கார். தஸ்ய பிரபவம், இது எங்கேருந்து வருது? பிரபவம்னா வேர் டஸ் இட் ஸ்டார்ட்? ஸோ இந்த வாசனை எங்கேருந்து வருது அப்படிங்கிறத அன்விச்சன் தேடிக்கொண்டு சஞ்சசார வனம் ததா, அந்த வனத்தில் அப்படியே மூக்கால உறிஞ்சிட்டே போயிட்டு இருக்காராம். இதான் வாசிக்கப்பா. महीपतिः अनिर्देश्यम् आजिग्रत् गन्धम् उत्तमं तस्य प्रभवम् अन्विच्छन् सञ्चचार वनं तथा. सर्वं जगदम्बार्पणमस्तु. अर्पणमस्तु.